ஜெபத்துடன் தொடங்குவோம். அன்பின் நல்ல பிதாவை இயேசு நாமத்தில் வருகிறோம். ஆண்டவரே, எங்களை திரும்பவும் ஜெபிக்கும்படி ஒன்று கூடி வர செய்ததுக்காக நன்றி. இந்த நேரத்தை உம்முடைய வழி நடத்தத்தோடு உம்முடைய ஆசீர்வாதத்தோடு செலவழிக்க கிருபை செய்யும். உம்முடைய வசனத்தை கரெக்டாக புரிந்து கொண்டு உமக்கு பிரியமான விதத்தில் அதை தியானித்து அதன் அடிப்படையில் ஜெபிக்க நீர் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு ஏற்ற ரெஸ்பான்ஸை நாங்கள் சொல்ல நீர் தாமே கிருபை செய்ய வேண்டும். உம்முடைய சித்தத்தின்படி ஜெபிக்க, உம்முடைய நாமத்தின் மகிமைக்கென்று ஜெபிக்க, எங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் கிடைக்கிற விதத்தில் ஜெபிக்க நீர் தாமே கிருபை செய்ய வேண்டும். உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமீன். இந்த வெள்ளிக்கிழமை இரவு ஜெப கூட்டங்களில் நம்ம ஜெபிக்க ஒன்று கூடி வருகிறோம்ன்றது மட்டும் இல்லாமல் வேதத்தையே ஜெபிப்பது, அந்த ஒரு மெத்தடை தான் நம்ம ஃபாலோ பண்ணி வருகிறோம். வேதத்தையே ஜெபிப்பது, அதாவது ஒரு வேத பகுதிக்கு போய் அந்த வேத பகுதியை வாசித்து புரிந்து கொண்டு அதை ஓரளவுக்கு தியானித்து அதை உள்வாங்கிக்கிட்டு அதன் அடிப்படையில் நம்ம ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். அதுதான் நம்முடைய மெத்தடு. அதுதான் நான் நினைக்கிறேன். அந்த மெத்தடை தான் ஜெபிக்கிறதுக்கு ஒரு மிக சிறந்த வழி இருக்குமானால் அது இந்த வழியாக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா கடவுளுடைய வார்த்தையின் அடிப்படையில் நம்ம ஜெபிக்கிறோம். இதை விட சிறந்த வழி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அதனால தான் இந்த வெள்ளிக்கிழமை ஜெப கூட்டங்களில் எங்கள் அப்பா அந்த அந்த வழியை உங்களுக்கு சொல்லித்தரது மட்டும் இல்லை, ஆக்சுவலாக அதை செஞ்சே காமிக்கிறாங்க, உங்களையும் செய்ய வைக்கிறாங்க. இந்த சங்கீதங்களில் இருந்து அவங்க நடத்தின ஜெபம் எல்லாமே அந்த மெத்தட் தான். பேசிக்லி ஒவ்வொரு சங்கீதமாக போய் அதை வாசிக்கிறது, அதை புரிஞ்சுக்கிறது, அதை தியானிக்கிறது, அதன் அடிப்படையில் அந்த சங்கீதம் அந்த வார்த்தைகள் எப்படி நம்மளை நடத்துதோ அப்படி ஜெபிக்கிறது. ப்ரேயர் இஸ் மென்ட் டு பி அ கான்வர்சேஷன் வித் காட். நல்ல ஜெபம் எப்படி இருக்குன்னா, கடவுளோட பேசுவதுன்னு தமிழில் சொன்னாங்க, டாக்கிங் வித் காட்னு வந்துடுது. வெறும் நாம் கடவுள்கிட்ட பேசுகிறது மட்டும் இல்லை, கடவுள் பேசுகிறத கவனித்து நாம் அவரோட பேசுவது. ஒருத்தரோட பேசுகிறீங்கன்னா நீ மட்டும் பேசிக்கிட்டே இருக்க மாட்டீங்க. அவர் பேசுவார், அப்புறம் நீங்கள் பேசுவீங்க, அப்புறம் அவர் பேசுவார், அப்புறம் நீங்கள் பேசுவீங்க. அப்படி தானே? ஒரு உண்மையான ஒரு நபரோட நீங்கள் பேசுகிறீங்கன்னா அது அப்படி தான் போகும். அது வெறும் ஒன் சைடாக போகாது. வெறும் நீங்கள் பேசுகிற மாதிரி போயிடுச்சுன்னா அது எந்த அளவுக்கு அது ஒரு ஆக்சுவல் உருப்படியான ஒரு கான்வர்சேஷன் நம்ம சொல்லுவோம் இல்லையா? அப்போ சில நேரம் ஜனங்க ஜெபத்தை பற்றி எப்படி நினைக்கிறாங்கன்னா, இட் இஸ் ப்ரேயர் இஸ் டாக்கிங் டு காட். ஓகே, ப்ரொவைடட் யூ அண்டர்ஸ்டாண்ட் ப்ரேயர் ஆல்சோ இன்வால்வ்ஸ் லிசனிங் டு காட். அப்போ வெறும் நாம் கத்திரிடத்துல பேசுவது மட்டும் அது நல்ல ஒரு ஜெபம் ஆகாது. ஏன்னா வெறும் நாம் தான் பேசுகிறோம், அவர் பேசவே இல்லைன்னா அப்படி என்னமோ ராங். அங்கே அவர் பேசுகிறத கவனித்து அதன் அடிப்படையில் நாம் பேசுகிறோன்னா அது பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். இந்த பேச்சில் யார் ஃபஸ்ட்டு பேசணும்? நான் நினைக்கிறேன் அவர் தான் பேசணும்னு. அவர் பேசினா அப்புறம் நம்ம பேச்சும் கொஞ்சம் நல்லா போகும் இல்லையா? அதனால தான் இந்த மெத்தட் ரொம்ப சிறந்தது. பாருங்கள், இதில் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது, அவர் என்ன பேசுகிறாரு அப்படின்றத நம்ம முதல்ல கவனிக்கிறோம். அப்புறம் நாம் அதுக்கு மறு பேச்சு கொடுக்குறோம். நம்முடைய மறு பேச்சு தான் அந்த ஜெபம். இதுக்கு ஏற்ற மறு பேச்சு. அப்போ இன்றைக்கு நாம் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் தான் நம்முடைய மெயின் வசனம். 1 பேதுரு 5:7. இந்த வசனத்தை ஏன் நான் தேர்ந்தெடுக்கிறேன்னா, நான் சொன்னது போல் கடைசி ஒரு சில வாரங்களுக்கு நாம் எப்படி போகிறோன்னா, இந்த வெள்ளிக்கிழமை ஜெப கூட்டங்களில் கவலையோடு சம்மந்தப்பட்ட வசனங்களை எடுத்து அதை படித்து அதை தியானித்து அதன் அடிப்படையில் ஜெபிக்க பார்க்குறோம். வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ அதனால தான் ஒரு 2 வாரம் முன்னால் மத்தேயு 6 போனோம். இயேசு அங்கே கவலை பற்றி பேசுகிறார். போன தடவை பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் போனோம். பவுல் கவலை பற்றி பேசுகிறார். இன்றைக்கு 1 பேதுரு 5:7 எல்லாருக்கும் பெரும்பாலும் கிறிஸ்தவர்களுக்கு தெரிந்த ஒரு வசனம். நாம் அதை வாசிப்போம், பிறகு அதை தியானிப்போம், அதன் அடிப்படையில் ஜெபிப்போம். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். இந்த வசனம் தெரியுதோ இல்லையோ, முக்கால்வாசி பேர் கவலை இருக்குதானா? சிலருக்கு வசனம் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் கவலை மட்டும் கரெக்டாக இருந்துருது. கவலை இல்லாத யாராவது இந்த உலகத்தில் இருக்காங்களான்னு எனக்கு தெரியல. மேபி சின்ன குழந்தை, சொல்ல முடியாது. குழந்தைக்கும் கவலை இருந்தால் அடுத்த தடவை பால் கிடைக்குமா அம்மா கிட்டேருந்து? சின்ன பிள்ளைகள்கிட்டே கொஞ்சம் கவலையெல்லாம் பார்க்கலாம். நம்ம சின்ன பிள்ளைகளும் கவலைப்படுறாங்க, வயசானவங்களும் அவங்க கவலைப்படுறதுக்கு வேறு காரியங்கள் இருக்குது அவங்களுக்கு.
மிடில் ஏஜ் நடு வயசில் இருக்கிறவங்களுக்கும் கவலைப்படுறதுக்கு விஷயங்கள் இருக்குது. பணக்காரங்களுக்கு கவலைப்படுறதுக்குன்னு சில காரியங்கள் மொத்தமாக கவலைப்படுறாங்க. ஏழைகளும் அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு நிறையவே கவலைகள் இருக்குது. மிடில் கிளாஸுக்கும் கவலை இருக்குது. யாருக்கு தான் கவலை இல்லை? அப்போ கவலை எல்லாருக்குமே இருக்குது. உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். வேதம் வந்து கவலை பற்றி ரொம்ப தெளிவாக போதிக்குது பாருங்கள். உலகத்தில் சொல்லுவாங்க, பாப்பா கவலைப்படுறது நேச்சுரல் தானே, பரவாயில்ல, என்ன பண்ணுறது, சரி சமாளிச்சுட்டு போங்க. வேதம் அப்படி கவலை எதிர்க்க சொல்லுது, கவலை அவர் மேலே வைக்க சொல்லுது. ஆக்சுவலாக தமிழில் வந்து ரொம்ப சாஃப்ட் ஆக்கிட்டாங்க. இங்கிலீஷில் வந்து காஸ்ட் யோர் வரிஸ் அப்படின்னு வருது. காஸ்ட்னா தூக்கி எறின்னு அர்த்தம். தமிழில் நான் நினைக்கிறேன் அப்படி மொழிபெயர்க்கிறதுக்கு கொஞ்சம் தயங்கி இருப்பாங்க. ஐயோ கர்த்தர் மேலே தூக்கி எறியுதா, அவமரியாதாச்சே, பாதத்தில் வச்சுட்டு வர மாதிரி எழுதிட்டாங்க. உங்கள் கவலைகளை அவர் மேல் வைத்து விடுங்கள், வைத்து விடுங்கள். ஆக்சுவலாக காஸ்ட் யோர் பர்டன்ஸ் ஆன் டு த லார்டுன்னு வருது. இயேசு சில ஊமைகள்லாம் பேசுவார் இல்லையா, எப்படி சிலர் வந்து கடைசியில் புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள். அங்கே அந்த வார்த்தை கூட காஸ்ட் தான், காஸ்ட் இன் டு அவுட்டர் டார்க்னஸ். அதே வார்த்தை தான் இங்கே பயன்படுத்த, தூக்கி எறியப்படுவார்கள். இங்கே என்ன சொல்லுது, உன் கவலையெல்லாம் கொண்டு போய் அவர் மேலே தூக்கி எறி. ஏன் அவர் மேலே நம்ம தூக்கி எறியணுமா? அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால், அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால். தமிழில் அது ஃபஸ்ட்டு அதை சொல்லிட்டாங்க பாருங்கள். ஏன்னா அவர் விசாரிக்கிறவரானபடியால் தான் நம்ம கவலையெல்லாம் அவர் மேலே வச்சிடணும். ஏன் நம்ம கவலைகளை நாமளே வச்சுக்கூடாது, அவர் மேலே வச்சிடணும்னா அவர் நம்மை விசாரிக்கிறவரானபடியால். ஹி கேர்ஸ், ஆங்கிலத்தில் இப்படி வருது, பிகாஸ் ஹி கேர்ஸ் ஃபார் யூ, பிகாஸ் ஹி கேர்ஸ் ஃபார் யூ. தமிழில் விசாரிக்கிறவரானபடியால்னா எந்த அளவுக்கு அதை நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஒருத்தரை பற்றி விசாரிக்கிறோன்னா எப்படி இருக்கீங்க, எல்லாம் எப்படி நான் போயிட்டுருக்கேன், நல்லா போயிட்டுருக்கா அப்படின்னு நம்ம கேட்குறத விசாரிக்கிறோன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி விசாரிக்கிறத பற்றி பேசலை இது. இந்த நாளுக்கு ஏற்ற ஒரு மொழிபெயர்ப்பான்னு எனக்கு தெரியல அது. அதான் ஆங்கிலத்தில் பாருங்கள், ஹி கேர்ஸ் ஃபார் யூனா உங்கள் மேல் கரிசனை உள்ளவராக இருக்கிறார். அப்படின்னா எப்படி இருக்கிறீங்கன்னு விசாரிச்சுட்டு போகிறவர் மட்டும் இல்லை, அவருக்கு நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு அவருக்கு ஏற்கனவே தெரியும். கரிசனை உள்ளவராக இருக்கிறாருன்னா என்ன, அந்த தேவைகளை சந்திக்கிற அளவுக்கு கரிசனை உள்ளவராக இருக்கிறார். உங்கள் மேல் இரக்கம் காட்டுறது அளவுக்கு கரிசனை உள்ளவராய் இருக்கிறார் என்பது தான் அர்த்தம். அப்போ இந்த வசனம் என்ன சொல்லுது, அவர் இப்படி இருக்கிறதுனால, அவர் உங்கள் மேல் கரிசனை உள்ளவராக இருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ண, உங்கள் கவலையை உங்கள் மேலே உங்களுக்கு அப்படியே உங்கள்கிட்டே வச்சுக்காதீங்க, போய் அவர் மேலே வச்சுட்டு வந்துடுங்க, விட்டுட்டு வந்துடுங்க. அப்போது முதல்ல நாம் செய்ய வேண்டியது என்னென்னா, அந்த அவர் நம்மளை விசாரிக்கிறார் என்றதை கொஞ்சம் யோசித்து பார்ப்போம், கொஞ்சம் தியானித்து பார்ப்போமா. அவர் நம்மளை விசாரிக்கிறார், எல்லாம் சொல்லுங்கள், அவர் எங்களை விசாரிக்கிறார், என்னை விசாரிக்கிறார், என் மேல் அக்கறை உள்ளவராக இருக்கிறார், என் மேல் கரிசனை உள்ளவராக இருக்கிறார். பாருங்கள், கடவுள் வந்து கடவுள்கிட்ட பல விதமான குணாதிசயங்கள் இருக்குது, பல விதமான பண்புகள் இருக்குது. ஒரு பக்கம் அவர் வந்து ரொம்ப வல்லவராக இருக்கிறார், ரொம்ப வல்லமை வாய்ந்தவராக இருக்கார். இன்னொரு பக்கம் ரொம்ப நீதி நியாயம் உள்ளவராக இருக்கிறாரு. ஆனால் அவருடைய மகிமையினுடைய உச்சக்கட்டம் எதுன்னு கேட்டிங்கன்னா நான் என்னென்னு சொல்லுவேன்னா, அவருடைய அன்பு, அவருடைய இரக்கம், அவருடைய மனது உருக்கம், அவருடைய தயவு, இதெல்லாம் தான் அவருடைய மகிமையின் உச்சக்கட்டம். பைபிளில் பாருங்கள், அவருடைய மகிமையின் எல்லா அம்சங்களும் பேசப்படுது, எல்லாத்துக்குமே முக்கியத்துவம் கொடுக்கப்படுது, இல்லைன்னு கிடையாது. ஆனால் பைபிளில் நீங்கள் ஒரு இதை கூட பார்க்கலாம், ஒரு இட் இஸ் புட் அட் த ஃபோர் ஃப்ரண்ட் லிட்டில் மோர், அதை இன்னும் கொஞ்சம் உயர்த்தி பேசுகிற மாதிரி தெரியுது. உதாரணத்துக்கு யாத்ராமத்தில் 33ஆம் அதிகாரத்தில் மோசேயை வந்து கடவுளை பார்த்து சொல்கிறார் இல்லையா, உம்முடைய மகிமையை காண்பித்தரலாம் அப்படின்னு சொல்கிறப்போ, யாத்ரா 34ஆம் அதிகாரத்தில் தேவன் வந்து தம்முடைய மகிமையை மோசேயின் இடத்துல வெளிப்படுத்துகிறார். எப்படி வெளிப்படுத்துகிறார்? 34ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்திலேருந்து பார்த்தீங்கன்னா, கர்த்தர் கர்த்தர் தாம் பேரை சொல்லுகிறாரு. கர்த்தர்னா யெகோவா, யெகோவா. 34:6 வாசிக்கிறேன். இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தம். மோசே சொன்னார், உம்முடைய மகிமையை நான் பார்க்கணும், தயவுசெய்து காண்பின்னு சொல்கிறப்போ கர்த்தர் சொல்கிறது, அதுதான் என் மகிமை, காண்பிக்கிறேன் பார், நான் என் பேர் கர்த்தர், யெகோவா, யெகோவா. அதுக்கு அர்த்தம் வந்து இருக்கிறவராகவே இருக்கிறேன். அப்புறம் எப்படி இருக்கிறேன்? இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயையும் சத்தியமும் உள்ள தேவன்.
அந்த லிஸ்ட்டில் எது ஃபஸ்ட்டு வருது பாருங்கள். உங்களை பற்றி நீங்கள் நம்ம சொல்லுவாங்கள்ல, இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப், உங்களையே அறிமுகப்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்கிறப்போ நம்மளை பற்றி ரொம்ப முக்கியமானது தான் ஃபஸ்ட்டு வைப்போம். நம்ம கர்த்தர் எதை முக்கியமாக வைக்கிறாரு? ஃபஸ்ட்டு வைக்கிறாரு தாம் பேர் இருக்கிறவராக இருக்கிறேன். அப்புறம் எப்படி இருக்கிறார்? இரக்கமான கடவுளாக இருக்கிறார், கிருபையால் தேவனாக இருக்கிறார், நீடிய சாந்தம், மகாதயை, சத்தியம் உள்ள தேவன். அப்புறம் 7ஆம் வசனம், 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர். திரும்ப பாருங்கள், அந்த இரக்கம் தான் எம்பசைஸ் ஆகுது. அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர். அப்புறம் குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல், அவருக்கு இன்னொரு சைடும் இருக்குதானா, குற்றவாளியை அப்படியே விட முடியாது அவரால். அவர் நீதியும் நியாயம் உள்ளவராகவும் இருக்கிறார், அதையும் அவர் பார்த்து தான் ஆகணும். அப்போ அதுவும் இருக்குது இதுவும் இருக்குது. ஆனால் இதுதான் அதிகமாக ஃபஸ்ட்டு சொல்லப்படுது பாருங்க, ஒரு எம்பசிஸ். அதாவது கர்த்தர் அப்படிப்பட்டவர், நம்முடைய தேவன். உலகத்தாருக்கு நிறைய பேருக்கு இது தெரியாது. நிறைய பேர் உலகத்தில் கடவுளை பற்றி எப்படி நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா, அவரு கடவுள் நான் எங்கேயோ இருக்கிறார், என்னத்தையோ பார்த்துக்கிட்டு இருக்காரு, அவருக்கு 1008 வேலை இருக்கும், நம்ம மேலே அவர் எங்கே ஒரு கரிசனை இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க நிறைய பேர். ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு தெரியும், உண்மை சத்தியம் தெரியும். அவர் நம்மேல் கரிசனை உள்ளவராக இருக்கிறார், நம்மை விசாரிக்கிறவரானபடியால். பழைய ஏற்பாட்டில் இதை வெளிப்படுத்திட்டார். அவர் நம்மேல் கரிசனை உள்ளவரானவர்ன்றது ஒரு புதிய ஏற்பாட்டு வெளிப்பாடு கிடையாது. இது பழைய ஏற்பாட்டில் மறைக்கப்பட்டது, புதிய ஏற்பாட்டில் கிடையாது. பழைய ஏற்பாட்டிலே நீங்கள் பார்க்கலாம் அவருடைய மகிமையின் உச்சகட்டம், அவருடைய மகிமையின் முதல் சொல்லப்படுகிற காரியங்கள் இரக்கம், அவர் கிருபை, அவர் சாந்த, அந்த மகா தயை, 1000 தலைமுறைக்கு இரக்கத்தை காக்கிற கடவுள். அஃப்கோர்ஸ் புதிய ஏற்பாட்டில் அது இன்னும் உச்சகட்டமாக வெளிப்படுதுன்னு சொல்லலாம். இயேசுனுடைய ஊழியத்தில் அவருடைய அந்த இரக்கம், அவருடைய இந்த கரிசனை, இன்னொரு ஆள் மேலே இருக்கிற கரிசனை எப்படி வெளிப்படுத்தினார் இயேசு. சில நேரம் சும்மா டு ஷோ ஹிஸ் கேர், அவங்க மேலே அக்கறையாக இருக்கிறாருன்றதை காண்பிக்கிறதுக்குன்னே கையை வைப்பார். சுகமாக்குறப்போ பார்த்துருக்கீங்களா? குஷ்டரோகிகள்லாம் சுகமாக்குறப்போ கையை வச்சு சுகமாக்குவார். குஷ்டரோகியை ஊர்லேயே விட மாட்டாங்க அந்த காலத்தில். அவன் ஊரில் இருக்கிறதே தப்பு மேல. அவன் இயேசுகிட்டேருந்து தூரமாக தான் நின்று தான் பேசியிருப்பான் பாருங்கள். ஆனால் இயேசு வெறும் பேசி குணமாக்கலாம், வார்த்தையை சொல்லி குணமாக்கினா போதும். ஒரு வார்த்தை அவர் வாயிலேருந்து ஒரு வார்த்தை வந்தால் அவன் சுகத்தை பெற்றுக்கொள்வான், அவ்வளோதான். கையை வச்சு ஜெபம் பண்ணணும், கையை வச்சு சொஸ்தமாக்கணும்னு அவசியமே கிடையாது. ஏன் வைக்கிறார்னா அவர் மீது அந்த அன்பை வச்சுக்கிறார்னு காண்பிக்கிறதுக்கு தான். அந்த ஒரு கரிசனையை வச்சிருக்கிறார், அவருடைய அந்த தயவை வெளிப்படுத்தும்படி. நான் உன்னை நேசிக்கிறேன்ப்பா, நீ எனக்கு முக்கியம், கிட்டவா அப்படின்ட்டு கையை வைக்கிறாரு பாருங்க. அவருடைய கரிசனை. இயேசுட்ட பல அம்சங்கள் இருக்குது. அவருடைய பவரையும் பார்க்கலாம், அவருடைய நீதியும் பார்க்கலாம். ஆனால் அவருடைய கரிசனை ஐயோ ரொம்ப அற்புதமாக வெளிப்படுது. எல்லாத்த விட கல்வாரி சிலுவையில் அவருடைய கரிசனை வெளிப்படுது. நம்மேல் எந்த அளவுக்கு அக்கறை உள்ளவராக இருந்தார் கல்வாரி சிலுவையில், இல்லையா? பாருங்கள், அந்த வசனம் என்ன சொல்லுது? அவர் நம்மை விசாரிக்கிறவரானபடியால். அதை தியானிப்பதுன்னா இப்படி தான், இது யோசித்து பார்ப்பது. தேவன் எப்படி நம்மை விசாரிக்கிறவர் இருக்கிறார்ன்றதை எப்படி வெளிப்படுத்தி இருக்கார் வேதத்தில், அதை சிந்தித்து பார்ப்பது, தியானிப்பதுன்னா அதெல்லாம் கூட, இல்லையா? எல்லாத்த காட்டிலும் கல்வாரி சிலுவையில் நமக்காக உயிரையே கொடுத்தார். இதுக்கு மேலே எப்படிங்க காமிக்கிறது கரிசனையை? ஒருத்தர் மேல் கரிசனை உள்ளவராக இருக்கிறீங்களா இல்லையான்றதை நீங்கள் எப்படி காமிப்பீங்க? மிஞ்சி போனால் அவங்களுக்கு எதாவது வாங்கி தருவீங்க, அவங்கள ஃபோன் பண்ணி எப்படிங்க இருக்கிறீங்கன்னு 4 வார்த்தை கேட்டு வச்சுருவோம். அதையும் தாண்டி நம்ம போனால் கொஞ்சம் ஜெபம் பண்ணுவோம், கொஞ்சம் ஏதோ கஷ்டமாயிட்டால் நமக்கு முடிஞ்ச அளவுக்கு நமக்கு உதவி செஞ்சுப்போம். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு, ரொம்ப நம்மளையே நம்ம கஷ்டப்படுத்திக்காமல் நாம் அவங்களுக்கு, அதுதானே உண்மை, அதுதான் உண்மை. ஆனால் நம்முடைய தேவன் வானத்திலிருந்து பூமி வரைக்கும் அப்புறம் தம்மையே சிலுவை அளவுக்கு தாழ்த்தி அவமானப்பட்டு பாடுபட்டு வேதனைப்பட்டு அப்படி உயிரையே கொடுத்து தம்முடைய கரிசனையை வெளிப்படுத்திட்டார். இனி நாம் சந்தேகப்பட தேவையே இல்லை. கடவுள் என்னை பற்றி சிந்திக்கிறாரா, கடவுள் என் மேலே கரிசனை வச்சிருக்கிறாரா அப்படின்னு நம்ம சந்தேகப்படவே தேவையில்லை. நிரூபிச்சிட்டார். அவர் தான் இன்றைக்கு ஜீவிக்கிறார். ஆண்டவராக இயேசு ஜீவிக்கிறார், நம் பிரசன்னத்தில் இருக்கிறார். அவரே நமக்காக ஜெபிக்கிறார், பிரதான ஆசாரியராக இருக்கிறார், பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். யோசித்து பாருங்கள், அவருடைய ஜெபம் எப்படி இருக்கும்னு யோசித்து பாருங்கள். அவர் நம்மேல் என்ன மாதிரி ஒரு அக்கறை வச்சிருக்கிறார்ன்றது சிலுவையில் வெளிப்பட்டுருச்சு. ஆகவே இன்றைக்கு நாம் நம்ப வேண்டும், நம்மை விசாரிக்கிறவரானபடியால்
முதல்ல நாம் இந்த ஜெபத்தை இப்படி தொடங்குவோம். அவரை துதிப்போம். என்ன பண்ணுவோம்? அவர் யாராக இருக்கிறாருன்னு சொல்லி துதிப்போம். இரக்கமும் கிருபையும் மகாதயையும் சத்தியமும் உள்ள தேவன், 1000 தலைமுறைக்கு இரக்கத்தை காக்கிற தேவன். அவர் யாரா? ஜெபத்தை தொடங்குறப்போ மிக சிறந்த வழி என்னன்னா அவரை துதிப்பது. அவர் யாரா இருக்கிறார், அவர் எப்படிப்பட்ட குணமுள்ளவர் என்பதை உங்கள் வாயை திறந்து நீங்கள் சொல்லி அவரை துதிங்க. அப்படி ஆரம்பிப்போம். உங்களுக்கு 1008 கவலைகள் இருக்கா, பிரச்சனைகள், அதெல்லாம் ஒரு நிமிஷம் ஒதுக்கிடுங்க. அவர் நம்மை விசாரிக்கிறவரானபடியால் அவர்கிட்ட அந்த குணம் இருக்குது, அவர்கிட்ட அந்த குவாலிட்டி இருக்குது. ஆகவே அவர் அப்படிப்பட்டவர் என்பதனால் அவரை துதிப்போமா? சொல்லுங்கள், வாயை திறந்து சொல்லுங்கள். இரக்கமான ஆண்டவரை உம்மை துதிக்கிறோம், கிருபையுள்ள தேவனை உம்மை துதிக்கிறோம். உங்கள் வார்த்தைகளை சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆன்லைன் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கூட இது ஒரு செய்தி கிடையாது, ஒருத்தரை ஜெபிக்கிறத பார்க்கறது கிடையாது, ஒருத்தர் ஜெபிக்க நாம் வெறும் அப்படியே கவனிக்கிறது மட்டும் கிடையாது. நீங்கள் உங்கள் வாய் திறந்து ஜெபிக்கணும். ஜெபத்தை நடத்துறதுக்கு தான் நான் இருக்கிறேனே ஒழிய உங்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு நான் இல்லை. நீங்கள் தயவுசெய்து அப்போது என்ன செய்யணுமோ, தனியாக ஒரு ரூமில் போகணுன்னா அதுக்கு என்ன போயிடுங்க. ஆன்லைன் பார்க்குறவர்கள் கூட சொல்கிறேன், நான் என்ன செய்யணுமோ செஞ்சு ஜெபிங்க. வாய் திறந்து ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஓ மை போற்றுகிறோம் ஆண்டவரே, ஓ நீர் மகிமையானவர், உடைய மகிமைக்கு எவ்வளோ அம்சங்கள் இருக்கே, அதில் இந்த இரக்கம், இந்த கருசனை, மற்றவர்கள் மீது உம்முடைய சிருஷ்டிப்பின் மீது எவ்வளோ ஒரு அன்பை வச்சிருக்கிறீர், குறிப்பாக எங்கள் மீது எவ்வளோ ஒரு அன்பை வச்சிருக்கிறீர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஓ இரக்கமும் மனதுருக்கமும் நிறைந்தவர் நீர். ஓ ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. உம்மை போல் யாருமே இல்லை, எந்த மனுஷன்ட்டையும் அளவுக்கு இரக்கம் இல்லை, அளவுக்கு தயவு இல்லை. உம்முடைய உள்ளம் உருகுதே எங்களை பார்க்கும்போது, அதுதான் உண்மை. சில நேரம் நாங்கள் உம்முடைய கருசனை சந்தேகப்படுகிறோம், ஆனால் எங்களை மன்னியும் ஆண்டவரே. நீர் ஏற்கனவே நிரூபித்து விட்டீர், எவ்வளோ விதத்தில் நிரூபிச்சிருக்கிறீர், எல்லாத்த காட்டிலும் சிலுவையில் நிரூபிச்சிருக்கிறீர், எந்த அளவுக்கு எங்கள் மேல் நீர் அக்கறை வச்சிருக்கிறீர் என்பதை நிரூபிச்சிட்டீர். ஆகவே உம்மை சந்தேகத்துக்காக எங்களை மன்னிச்சிரும், உம்மை நம்புறதுக்கு உதவி செய்யும். உண்மையிலே நீர் இரக்கமுள்ளவர் என்பதை ஒவ்வொரு உள்ளமும் நம்பட்டும் ஆண்டவரே. அவங்க வாழ்க்கையை பார்த்து சந்தேகப்பட வேண்டாம், கல்வாரி சிலுவை பார்த்து நம்பட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எந்த அளவுக்கு இரக்கம் உள்ளவர் என்பதை குறித்த இன்னொரு மேலான வெளிப்பாடை தாரும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ரெண்டாவது, அவருக்கு நன்றி சொல்லுவோம். நம்ம வாழ்க்கையில் ஏற்கனவே அவர் விசாரிச்சிருக்கிறார், அந்த வார்த்தை எனக்கு அவ்வளோவா, கருசனை காட்டியிருக்கிறார், வெளிப்படுத்தியிருக்கிறார் இல்லையா? அப்போ அதை யோசித்து பாருங்கள், எத்தனை முறை உங்கள் வாழ்க்கையில் அவர் செஞ்சுருப்பார் ஏற்கனவே. உங்கள் கடந்த கால அந்த அனுபவங்கள்லாம் யோசித்து பாருங்கள். அதற்கு நன்றி சொல்லுங்கள். ஜெபிக்கும் போது இப்படி தான் தொடங்கணும். முதல்ல அவரை நம்ம துதிக்கணும், முதல்ல அவர் செய்த நன்மைகளுக்காக நன்றி சொல்ல வேண்டும். அப்போ எவ்வளோ ஏற்கனவே செஞ்சுருப்பார் உங்கள் வாழ்க்கையில், அவருடைய கருசனை வெளிப்படுத்தியிருப்பார். உங்களை காக்கிறதன் மூலமாக அவர் கருசனை வெளிப்படுத்தியிருப்பார். உங்களுக்கு தேவைகள் வரும்போது அந்த தேவைகளை சந்திக்கிறதன் மூலமாக அவருடைய கருசனை வெளிப்படுத்தியிருப்பார். இல்லையா? எவ்வளோ காரியங்களை செஞ்சுருப்பார். உங்கள் வாழ்க்கை பற்றி நீங்கள் யோசித்து பாருங்கள், நான் என் வாழ்க்கை பற்றி யோசித்து பார்க்குறேன். நன்றி சொல்லுவோம். இது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி ஜெபத்தில். ஸ்தோத்திரத்தோடு நம்முடைய விண்ணப்பங்களை ஏறெடுக்க சொல்லுது வேதம். ஆகவே நன்றி சொல்வோம் தேவனுக்கு. ஸ்தோத்திரம், நன்றி ஆண்டவரே. எத்தனை முறை நம்முடைய கருசனை எங்கள் வாழ்க்கையில் நீர் வெளிப்படுத்தி இருக்கிறீர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். எத்தனை முறை எங்களை பாதுகாத்திருக்கிறீர் ஆண்டவரே. எங்களுடைய சரீரத்தை வியாதிகளிலிருந்து பாதுகாத்திருக்கிறீர். சுற்றிலும் உலகத்தில் வியாதி இருக்கிறப்போ, பல விதமான நோய்கள் இருக்கிறப்போ எங்களை காத்திருக்கிறீர். நாங்கள் உடம்பு சரியாமல் போனப்போ கூட எங்களோட இருந்து எங்களை சுகமாக்கி இருக்கிறீர். உடைய கருசனையை சுகத்தை கொடுப்பதன் மூலமாக உடைய கருசனையை வெளிப்படுத்தியிருக்கிறீர். எத்தனை முறை, எத்தனை விதத்தில் என்னுடைய பாவங்களை எத்தனை தடவை மன்னிச்சிருக்கிறீரே. உடைய கருசனை அந்த விதத்தில் வெளிப்படுத்தியிருக்கிறீரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் திரும்ப எங்களை ஏற்றுக்கொள்வீரா என்று சந்தேகப்படுறப்போ நீர் எங்களை ஏற்றுக்கொள்வது மட்டும் இல்லை, எங்களை அரவணைத்து கொண்டிருக்கிறீரே. உடைய அன்பை வெளிப்படுத்தியிருக்கிறீரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை
ஆவிக்குரிய ரீதியில் எத்தனை முறை பாதுகாத்து இருக்கிறீர், எங்களுக்கே தெரியாது. எத்தனையோ காரியங்கள் எங்களுக்கே தெரியாது. நாங்கள் உம்முடைய உதவி இல்லைன்னா எங்கெங்கேயோ போயிருப்போம், என்னென்னத்தையோ செஞ்சுருப்போம். ஆனால் நீர் வேலி போட்டு காத்திருக்கிறீர், வேலி போட்டு காத்திருக்கிறீர். பிசாசானவன் எங்களை ஒன்றும் செய்யாதபடிக்கு வேலி போட்டு காத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடி எங்களை காத்திருக்கிறீர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். யாரும் உதவி செய்கிறதுக்கு ஆளே இல்லைன்னு நினைக்கிறப்போ நீர் ஆட்களை கொண்டு வந்திருக்கிறீர். ஆட்கள் இல்லாமலே டைரெக்டாக உதவி செய்திருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பாருங்கள், வசனத்தை வாசிக்கிறதுக்கும் அதை தியானித்து ஜெபிக்கிறதுக்கும் எவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்குது. நம்மை விசாரிக்கிறவரானபடியால், நம்மை விசாரிக்கிறவரானபடியால் எவ்வளோ ஏற்கனவே விசாரிச்சிட்டார், எவ்வளோ ஏற்கனவே அக்கறையை கரிசனையை வெளிப்படுத்திட்டார். அப்போது அவர் இப்படி இருக்கிறதுனால நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய கவலைகளை அவர் மீது வைத்து விடுங்கள். உங்கள் கவலைகளை எல்லாம், எல்லாம் சொல்லுங்கள், கவலைகளை எல்லாம். எப்பா, அப்போ எவ்வளோ கவலை இருக்குதோ அவ்வளோத்தையும் முட்டை கட்டி அவர் மேல், எப்படி வருது பாருங்கள், அவருடைய பாதத்தில் கூட இல்லை, அவர் மேல், அவர் மேல் ஆக்சுவலாக தூக்கி எறிங்க. அவர் மேல் ஒன்றும் ஆகிடாது. அவர் மேலே கவலை மூட்டையை தூக்கி எறிஞ்சு அவருக்கு எதாவது ஆகும்னு நினைக்கிறீங்களா? எங்க, அவர் ரொம்ப பெரிய தேவனுங்க. நம்ம கவலைகள்லாம் நமக்கு தான் ஒரு பெரிய காரியம் மாதிரி தோணுது. ஆக்சுவலாக அது அவருக்கு அது ஒரு நத்திங். ஆக்சுவலாக நமக்கே அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது, நமக்கு தெரில அது. அப்போ கவலைலாம் என்ன பண்ணுங்க, இப்போது எதை பற்றி கவலை இருக்குதோ, என்னென்னமோ கவலைகள் இருக்கலாம், எல்லாத்தையும் கொஞ்சம் மூட்டை கட்டி, அல்லது மூட்டை கட்ட கூட வேண்டாம், ஒவ்வொன்றா தூக்கி எறிஞ்சிருங்க, ஒவ்வொன்றா தூக்கி எறிஞ்சிருங்க. எப்படிங்க தூக்கி எறிகிறது? ஒரு பொருள்னால் தூக்கி எறியலாம், இப்போ குப்பை தொட்டியில் போய் போடனா போய் போட்டு வந்துடலாம், ஈஸியாக முடிஞ்சிடும். இது கவலை மைண்டோட சம்மந்தப்பட்டது, மனதில் இருக்குது கவலை. அப்போ மனதில் இருக்கிற கவலை எப்படிங்க தூக்கி எறிகிறது? அதுவும் ஜெபத்தில் தான் செய்யணும், நம்ம வாய் திறந்து தான் செய்யணும். ஆண்டவரே, நீர் என்னை விசாரிக்கிறவரானபடியால், என் மேலே கரிசனை உள்ளவராக இருக்கிறபடியால், நீர் என்னை பற்றி சிந்திக்கிறதுனால, என்னை அன்பு கூறுறதுனால நான் என்ன பண்ண போகிறேன்? இதை பற்றி நான் இனிமேல் கவலைப்பட போகிறது கிடையாது. இதை உமட்ட விட்டுறேன், நீர் பார்த்துக்கும், நீர் பார்த்துக்கொள்ளும், இதை பற்றி நான் கவலைப்பட போகிறது கிடையாது, இனிமேல் நீர் தான் இதை பார்த்துக்கணும் அப்படின்னு அவர்கிட்ட கொடுத்துட்டு வந்துடணும் மூட்டையை. இதை நாம் மனதளவில் செய்ய வேண்டும், வாயை திறந்து ஜெபத்தில் செய்ய வேண்டும், விசுவாசத்தோடு செய்ய வேண்டும். அப்போ அதை செய்வோமா? கொஞ்சம் நேரம் எடுத்து அதை செய்யுங்க. இப்போ வாயை திறந்து சொல்லுங்கள், ஆண்டவரே, நீர் என்ன விசாரிக்கிறவரானபடியால், நீர் எப்போ பார்த்தாலும் என்னை பற்றி சிந்திக்கிறதுனால, எனக்கு எப்படி உதவி செய்யணும்னு நினைக்கிறதுனால, நீர் அப்படி இருக்கிறதுனால, அதை சொல்லுங்கள். அது ரொம்ப முக்கியம். என்னுடைய கவலையெல்லாம் உன் மேலே வைக்கிறேன் அப்படின்னு குறிப்பாக எதை பற்றி அதிகமாக கவலைப்பட்டு இருக்கீங்களோ அதை சொல்லி சொல்லி அவர் அண்டை ஒப்படைச்சிருங்க. அதை உங்கள் ஹெல்த்தை பற்றினா சொல்லுங்கள், ஆண்டவரே, என் ஹெல்த்தை பற்றி கவலைப்படுறத உன் மேலே நான் வைக்கிறேன், அதை நான் அதை பற்றி கவலைப்பட போகிறதில்ல, நீர் தான் எனக்கு சரீரத்தை கொடுத்தீர், நீர் தான் இது சரியும் செய்ய வல்லவராக இருக்கிறீர், நல்லவராக இருக்கு, உம்முடைய கருத்தில் கொடுத்துட்றேன், நீர் பார்த்துக்கொள்ளும். வேலையை குறித்து கவலைன்னா, வேலை கிடைக்கல அப்படின்னு கவலைன்னா, ஆண்டவரே, வேலை கிடைக்கணுன்றது உம்முடைய சித்தம் தான் இல்லையா? நீர் தான் மனுஷனுக்கு வேலை கொடுக்கணுன்னு சித்தம் கொண்டீர். ஆகவே எனக்கு இப்போ எல்லாத்தையும் இது பண்ண முடியாது, ஆண்டவரே, நான் உம்முடைய கருத்தில் கொடுத்துட்றேன், நீர் இதை பார்த்துக்கொள்ளும். எந்த குறிப்பாக எது உங்களுக்கு கவலை உண்டாக்குதோ அதை சொல்லி சொல்லி அவர் மேலே வைத்து விடுங்கள், செய்யுங்க அதை. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லது இன்னொருத்தரை பற்றிய கவலையாக இருக்கலாம், பெற்றோரை பற்றிய கவலையாக இருக்கலாம், பிள்ளைகளை பற்றிய கவலையாக இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். அவர் மேலே வச்சுருங்க, அவர் மேலே வைங்க. அதை வாய் திறந்து நீங்கள் சொன்னால் தான் உண்டு. ஆண்டவரே, இந்த காரியத்தை பற்றி நான் இனி கவலைப்பட போகிறது இல்லை, உடைய கிருபையினால், ஏன்னா நீர் தான் இருக்கிறீர்ல, ஆகவே நீர் பார்த்துக்கொள்ளும். என் மைண்டு நான் ஃப்ரீ ஆகிட விரும்புகிறேன். இப்போது இதை குறித்த கவலை எனக்கு வேண்டாம், ஏன்னா நீர் என்னை விசாரிக்கிறீர், நீர் என் மேல் அக்கறை உள்ளவராய் இருக்கிறீர். இதை கொஞ்சம் நேரம் எடுத்து செய்யணும் நீங்கள். ஸ்தோத்திரம்.
ஆவியானவர் தாமே எங்களுக்கு உதவி செய்வாராக ஆண்டவரே. என்னுடைய பாரங்கள்லாம் இறக்கி வைக்கிறதுக்கு, உண்மையில இறக்கி உண்மை நம்புறதுக்கு. இது இஸ் அன் ஆக்ட் ஆஃப் ஃபெய்த். இது வந்து ஒரு விசுவாச செயல். இந்த கவலையை அவர் மேலே வைப்பதுன்றது ஒன்றும் இல்லை, அவரை விசுவாசிப்பது, அவ்வளோதான். அதை ஒரு விதமாக சொல்லப்படுதிங்க. பிரச்சனைகள் மத்தியில் அவர் விசுவாசிப்பதுன்னா என்ன? ஆண்டவரே, நான் இதை பற்றி கவலைப்பட போகிறதில்ல, நீர் இதை பார்த்துக்கொள்வீர் என்று விசுவாசிக்கிறேன். எனக்காக உயிரையே கொடுத்தவர் மற்ற இதை செய்ய மாட்டீரா? என்னை சுகமாக்க மாட்டீரா? என் பிள்ளைகளுக்கு உதவி செய்ய மாட்டீரா? பாருங்கள், வெறும் ஒரு வசனத்தை எடுத்து நம்ம லேசாக அதை கொஞ்சம் தியானித்து அதிலேருந்து ஜெபித்தோம். இதுக்கும் வெறும் வசனத்தை வாசிக்கிறதுக்கும் எவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்குது. வசனத்தை வாசிக்கிறது ஒரு லெவலுங்க, வசனத்தை மனப்பாடம் பண்ணுறது வேணால் அது அதை காட்டிலும் கொஞ்சம் ஹையர்னு சொல்லலாம். ஆனால் அது கூட பத்தாது. வசனத்தை தியானித்து அதிலிருந்து ஜெபிக்கிறது, ஜெபமாய் அதை ஏறெடுப்பது, praying the Bible சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். It is only when you pray the word of God in this way, இந்த மாதிரி ஒரு விதத்தில் அதை தியானித்து அதிலிருந்து ஜெபிக்கிறப்போ தான் உண்மையிலேயே அதனால் நீங்கள் பயனடைவீர்கள், மேக்சிமமாக பயனடைவீர்கள். அதனால தான் இந்த வெள்ளிக்கிழமை ஜெப கூட்டம் ரொம்ப முக்கியமாகிடுது. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை மாதிரி வெறும் அப்படியே கேட்டுக்கிட்டு இல்லை, நீங்கள் ஜெபிக்கிறீங்க, மேக்சிமம் பயனடைய முடியும் இந்த மாதிரி வசனத்தை ஜெபமாக ஏறெடுக்கிறப்போ. சரி, இப்போ 7ஆம் வசனத்தை லேசாக பார்த்தோம். இதை யார் வேணால் செய்யலாம். ஆனால் இதையும் தாண்டி ஒரு படி நான் போக விரும்புகிறேன். அடுத்த படியும் யார் வேணால் செய்யலாம், ஆனால் நிறைய பேர் செய்ய மாட்டாங்க. என்ன தெரியுமா? அது கான்டெக்ஸ்டில் வாசிக்கிறது. நிறைய பேருக்கு 1 பேதுரு 5:7 தெரியும். அவர் உங்களை விசுவாசிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேலே வைத்து விடுங்கள். எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அதுக்கு முன்ன பின்ன என்ன வருதுன்னு தெரியாது. அதை பார்த்ததில்லை. அந்த ஒரு வசனத்தை மட்டும் தனியாக எடுத்து பார்க்குறாங்க. சரி, அதை பார்த்தாலே பெரிய விதத்தில் ஆசீர்வதிக்கப்படலாம், அதையாவது பண்ணணும். ஒன்றும் முடியலன்னா அதையாவது பண்ணுங்கள். பட் இன்னும் பெட்டர் என்னன்னா, அது முன்ன பின்ன என்ன இருக்குதுன்னு பார்த்து அதையும் சேர்த்து வாசித்து அதையும் அதன் வெளிச்சத்தில் இதை இன்னும் நல்லா புரிஞ்சுக்கலாம், இதிலிருந்து இன்னும் நல்லா பயனடையலாம். ஆகவே கான்டெக்ஸ்டோட நம்ம என்ன பண்ண போகிறோம்? 5ஆம் வசனத்துலேருந்து தொடங்க போகிறோம். பாருங்கள், 5ஆம் வசனத்தில் குறைஞ்சபட்சம் நீங்கள் 5ஆம் வசனத்துலேருந்து வரணும் இந்த வசனத்துக்கு. அப்போ தான் இந்த வசனத்தை உருப்படியாக புரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலாக புரிஞ்சிக்க வேண்டிய விதத்தில் பேதுரு நாம் எப்படி புரிஞ்சுக்கணும்னு விரும்பினாரோ அந்த விதத்தில் அப்போ தான் புரிஞ்சுக்கலாம். பாருங்கள், ஒரு விதமாக எழுதப்பட்டது, ஒரு ஃப்ளோவில் எழுதப்பட்டது, அதை கரெக்டாக பிடிக்கணும். பாருங்கள், சொல்லப்போனால் பெஸ்ட்டு வந்து 1 பேதுரு ஃபுல்லாக வாசிக்கணும். சரி, அதுக்கு டைம் இல்லையா? அட்லீஸ்ட் 5ஆம் வசனத்துலேருந்து வாசிப்போம், கவனிப்போம். அது அந்தபடி இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். ஆக்சுவலாக நீங்கள் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துலேருந்து வாசித்தீங்கன்னா மூப்பருக்கு அங்கே அறிகுறி சொல்கிறாரு. மூப்பரே நீங்கள் இப்படி செய்யுங்க அப்படின்றாரு. இங்கே வந்துட்டு 5ஆம் வசனத்தில் இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். சபையில் மூப்பர்கள் இருக்காங்க, அவர்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. அப்புறம் அவங்க கீழே இருக்கிற சில ஆட்களுக்கு அவங்களுக்கு சொல்கிறாரு. அப்புறம் பாருங்கள், அடுத்தது நீங்கள் எல்லாரும் எல்லாம் சொல்லுங்கள், நீங்கள் எல்லாரும். இப்போ என்ன பண்ணுறாரு? மூப்பர்கள் இளைஞர்கள் மட்டும் இல்லை, எல்லாருக்கும் பொருந்துகிற மாதிரி வார்த்தைகளை சொல்லுகிறாரு. நீங்கள் எல்லாரும், இங்கேருந்து தான் நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பொறுமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேலே வைத்து விடுங்கள். இப்போ 7ஆம் வசனம் வந்து கவலை அவர் மேலே வச்சிருன்னு சொல்லுது. 5:6 என்ன சொல்லுது? 5:6 வந்து தாழ்மையாயிருன்னு சொல்லுது. என்ன சொல்லுது? தாழ்மையாயிரு. நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். தாழ்மைன்ற அந்த கோட்டை மாட்டிக்கோங்கன்றாரு. நீங்கள் ஒருவரோடு பழகும்போது, மற்ற ஆட்களோடு பழகும்போது இந்த தாழ்மையை மறந்துடாதீங்க. மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். ஏன் ஒருவர் பழகும்போது ஏன் நீங்கள் தாழ்மையாக நடந்துக்கணுன்னா, ஏன்னா பொதுவாகவே பெருமை உள்ளவர்களை தேவன் எதிர்க்கிறார். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். கடவுளே எதிர்த்தா நமக்கு நல்லதில்லை. ஆனால் நம்ம ஒருவர் பழகும்போது தாழ்மையை விட்டு கொடுத்துட்டோன்னா, தாழ்மையை மறந்துட்டோன்னா, பெருமையாக நடந்துக்கிட்டோன்னா கடவுளே நம்மளை எதிர்க்கிறவராக மாறிடுவார். ஆப்போசிட் சைடில் நம்ம கடவுளுக்கு எதிராளி மாதிரி போயிடுவோம். ஏன்னா அந்த அளவுக்கு பெருமையை தேவன்
எதிர்க்கிறார், வெறுக்கிறார். நீங்கள் பைபிளில் பாருங்கள், எங்கும் பாருங்கள், பெருமை வந்து இட் மைட் பி த ரூட்ஸ் இன் அலாங் வித் அன்பிலீஃப். அவிஸ்வாசத்தோடு சேர்ந்து அந்த பெருமை தான் ரொம்ப மோசமான பாவம். பெருமையும் அவிஸ்வாசமும். ஏதேன் தோட்டத்தில் இருந்தது, ஆதாம் ஏவாளுக்கு ஒரு பெருமை இருந்தது பாருங்கள், அதனால தான் கீழ்ப்படியாமல் போனாங்க. உலகத்தில் இந்த பெருமையின் ஆவி இருக்குது. அது கிறிஸ்தவர்களுக்கு சும்மா விட்டால் கிறிஸ்தவர்களுக்கும் வந்துடும். ஏன்னா நம்ம இந்த உலகத்தில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ நம்ம மேலே வந்து ஒட்டிக்கும். அதனால தான் பேதுரு சொல்கிறார், இல்லை நீ அந்த பெருமையின் கோட்டை கழட்டிட்டு என்ன பண்ணி தாழ்மைன்ற அந்த கோட்டை மாட்டிக்கோ. ஒரு பழகும்போது தாழ்மை, மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். ஏன்னா கர்த்தரே எதிராளி ஆகிடக்கூடாது. பாருங்கள், கர்த்தர் நம்ம ஒரு பழகும்போது நம்ம எப்படி அதை செய்கிறோன்றது அவர் கவனிக்கிறார், அவர் பார்க்குறார். பெருமையை வெறுக்கிறார் அவர். ஆகவே ஒரு பழகும்போது நீங்கள் இந்த மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கன்றார். 5ஆம் வசனம் அதான். 6ஆம் வசனத்தில் என்ன சொல்லுது? அங்கேயும் தாழ்மை தான் வருது. ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். ஆங்கிலத்தில் வந்து ஹம்பிள் யோர் செல்ஃப், அடங்கி இருங்கள். அதே தாழ்மை தான் வார்த்தை தமிழில் மாறிட்டதுனால 5ல் வந்து மனத்தாழ்மைன்னு இருக்குது, 6ல் அடங்கி இருக்குது. கான்செப்ட் மாறலைங்க, வார்த்தை தான் மாறிச்சு. அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். ஹம்பிள் யோர் செல்ஃப்ஸ் அண்டர் த மைட்டி ஹேண்ட் ஆஃப் காட்னு வருது ஆங்கிலத்தில். உன்னையே கடவுளுடைய கை கீழே தாழ்த்திக்கோ. அப்போ தான் அவர் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்துவார். அப்போது 5ஆம் வசனத்தில் ஒரு பழகும்போது தாழ்மை உங்களுக்கு இருக்கட்டும்ன்ற. 6ஆம் வசனத்தில் ஆகையால், எல்லாம் சொல்லுங்க, ஆகையால் இந்த தாழ்மையாக நீங்கள் நடந்துக்கிறீங்களே மற்றவர்களோட, ஆகையால் அது போலவே தேவனுக்கு கீழாகவும் அவருடைய பலத்த கைக்குள்ள கூட அடங்கி இருங்கள். அவர் கீழாகவும் உங்களையே தாழ்த்திக்கோங்கன்னு அர்த்தம். அவருக்கு முன்பாக உங்களையே தாழ்த்திக்கோங்க. மற்றவரோட பழகும்போது தாழ்மை இருக்கட்டும், கர்த்தர்ட்ட வரும்போது கூட தாழ்மை இருக்கட்டும். அவருக்கு முன்பாக அடங்கி இருங்க பலத்த கைக்குள். 7ஆம் வசனம் சொல்லுது அடுத்தது, அவர் உங்களை விசாரிக்கிறவனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து. என்ன பிரச்சனைனா, தமிழில், ஆங்கிலத்தில் கூட இது அவ்வளோ கிளியராக இல்லை, ஏதோ தனி ஒரு ஐடியா மாதிரி இருக்குது 7ஆம் வசனம். ஆனால் நீங்கள் கிரேக்க மொழியெல்லாம் வாசிங்க, ரொம்ப கிளியராக இருக்கும். எப்படி தெரியுமா இருக்கும்? அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். எப்படி அடங்கி இருக்கிறது? உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேலே வைத்து விடுங்கள். அப்படி தான் வருது. கிரேக்க மொழியில் 2 வினைச்சொல்லை வேறுபடுத்துறதுக்கு வழி இருக்குது. என்ன பண்ணிட்டாங்க, அந்த அடங்கி இருங்களை மெயின் வேர்பாக குறித்து கவலைகளை வைத்து விடுங்கள்னு வருதுல, அடுத்த வினைச்சொல்லை வந்து அதுக்கு சபார்டினேட் பண்ணி விட்டாங்க. கிரீக் லாங்குவேஜில் மெயின் வேர்புன்னு இருக்குது, பார்ட்டிசிபிள்னு இருக்குது. பாருங்கள், பார்ட்டிசிபிள் வந்து இது கீழே வர்ற மாதிரி. சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நாங்கள் சொல்கிறீங்க ஒன்றும் இல்லைங்க, கடவுள் கீழே நாம் நம்மையே தாழ்த்தி கொண்டால் நாம் நம்முடைய கவலைகளெல்லாம் அவர் மீது வச்சுருவோம். நல்லா கவனிங்க, கவலைகளை இல்லை நான் தான் வச்சுப்பேன்னு சொல்கிறோன்னா நம்மகிட்ட பெருமை இருக்குன்னு அர்த்தம். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. 5ஆம் வசனம் சொல்லுது மற்றவர்களோட பழகும்போது தாழ்மையாக இருங்க. 6ஆம் வசனம் சொல்லுது கர்த்தருடைய பலத்து கைக்குள் அடங்கி இரு. 7ஆம் வசனம் சொல்லுது இதை எப்படி செய்கிறது? கர்த்தருடைய பலத்தை கைக்குள் அடங்கி இருப்பதுனா என்ன? நீ எப்படி அது அடங்கி இருப்பது? உன் கவலை எல்லாம் அவர் மேலே வை. அப்படி வைக்கலன்னா அவருடைய பலத்தை கைக்குள் அடங்கி இல்லைன்னு அர்த்தம். worry is a sign of pride. கவலை வந்து பெருமையின் ஒரு அடையாளம். எனக்கு தெரில அதை நீங்கள் எப்படி உங்களால் அதை ஏற்றுக்க முடியுதான்னு. பெருமைன்றது வந்து பல விதத்தில் வெளிப்படுங்க, பல விதத்தில் வெளிப்படும். வெறும் நம்மளை பெரிய ஒரு ஆளாக காமிச்சிக்கிறது மட்டும் கிடையாது, அது அப்பட்டமான வழி. பல விதத்தில் பெருமை வெளிப்படலாம். அது எப்படி சொல்ல முடியும்? இந்த கர்த்தருடைய கைக்குள் அடங்கி இருப்பதற்கும் கவலைகள் அவர் மேலே வைக்கிறதுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குதுன்னு எப்படி சொல்ல முடியும்? பேதுரு வந்து ரொம்ப கிளியராக கனெக்ட் பண்ணுறாரு. அதை 5ல் தாழ்மை பேசுகிறார், 6ல் கர்த்தருக்கு முன்னாடி அடங்கி இருக்கிறத பேசுகிறார், 7ஆம் வசனத்தில் கவலை. அவருடைய மைண்டில் கிளியராக அந்த கான்செப்ட்ஸ் கனெக்டடாக இருக்குது. தாழ்மையாக இருக்கிறதுக்கும் பாரத்தை அவர் மேலே இறக்கி வைக்கிறதுக்கும் கனெக்ஷன் இருக்குது. எப்படி யோசித்து பாருங்க கொஞ்சம்.
கர்த்தருடைய கைக்குள் அடங்கி இருக்கிறோன்னு என்னங்க அர்த்தம்? அவர் தேவன், அவர் தான் என்னுடைய எஜமான், அவர் தான் சர்வ வல்லவர், அவர் தான் எல்லாத்தையும் ஆளுகிறார், என்னையும் வழி நடத்துகிறார், எனக்கு ஆண்டவராக இருக்கிறார் என்ற உணர்வோடு வாழ்கிறது தானே அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருக்குன்னா, நான் இங்கே இருக்கிறேன், எனக்கு மேலே அவர் கை இருக்குது. இங்கே வந்து அவர் கை தான் பெருசாக இருக்குது, நான் அது கீழே சின்னதாக, அவர் கை தான் எனக்கு பெருசாக தெரியுது இல்லையா? அதை கீழாக நான் என்னையே அடங்கி இருக்கிறேன். அதான் நான் பலத்த கைக்குள் அடங்கி இருக்கிறது. அப்போது அவருக்கு பலத்த கைக்குள் அடங்கி இருக்கிறேன்ட்டு நான் வந்து கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தால் என்ன காண்பிக்குது? அது என்ன காண்பிக்குதுன்னு சொல்கிறேன். தேவன் வந்து படித்து நீ கவலைப்படாத, நான் உனக்கு இருக்கிறேன், நான் உனக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்ல நாம் கவலைப்பட்டுட்டு இருப்போம்னா அப்போ என்ன காண்பிக்குது? அது என்ன காண்பிக்குதுன்னா 2 காரியம். ஒன்று வந்து நாம் அவரை நம்பலை. நான் பார்த்துக்கிறேன்ப்பா, நான் உனக்கு உதவி செய்கிறேன், நீ கவலைப்படாதன்னு அவர் சொல்ல நம்ம கவலைப்பட்டுருக்கோம்னா ஒன்று அவர் நம்பலை. நான் கேட்குறேன், அவரை நம்பாமல் இருக்கிறப்போ அவர் பலத்த கைக்குள் அடங்கி இருக்கிறோமா? இன்னொன்று, அவருக்கு முன்பாக நம்மளே தாழ்த்திக்கல. வெறும் அவிசுவாசம் மட்டும் கிடையாது, இங்கே பெருமையும் இருக்குது. எந்த விதத்தில்னா, ஏதோ நாம் தான் நம்முடைய வாழ்க்கைக்கு ராஜா மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஒரு கம்பெனியில் ரொம்ப லாஸ் ஆகுதுன்னா யாருங்க ரொம்ப அதிகமாக கவலைப்படுவா? ஓனர் தானேங்க கவலைப்படுவாங்க. எம்ப்ளாயி அதிகமாக கவலைப்படுவாங்களோ? ஓனர் அதிகமாக ஓனர் தான். ஏன்னா அவங்க தான் எல்லாருக்கும் சம்பளம் கொடுக்கணும். அப்போ ப்ராஃபிட் பாட்டு இறங்கிட்டு இருக்குது, லாஸில் போகுதுன்னா அப்போ ஓனர் தான் ரொம்ப கவலைப்படுவாங்க. என்னமோ நாம தான் நம்ம லைஃபுக்கு ஓனர் மாதிரி, என்னமோ நாம லைஃபுக்கு நாம தான் ராஜா மாதிரி, ஏதோ நான் தான் உலகத்தையே ராஜா மாதிரி நான் தொடர்ந்து கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன்னா அதுதான் காண்பிக்குது என்னுடைய மனப்பான்மை. சிலர் நினச்சிக்கிறாங்க ரொம்ப கவலையில் இருக்கவங்க ரொம்ப தாழ்மையாக இருக்கிறாங்க. கிடையாது, அதெல்லாம் உலக பிரகாரமான எண்ணம். ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காங்க, ரொம்ப அப்படியே இருக்கிறாங்க, ரொம்ப தாழ்மை இல்லைங்க, கிடையாதுங்க. அவங்க கர்த்தருடைய பலத்தை கைக்குள் அடங்கி இல்லை, அவங்க எங்கேயோ வெளியே இருக்காங்க. இப்படி இல்லை, நானே வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னு இருக்காங்க. நான் எதாவது செஞ்சாதான் உண்டு, நான் இதை மாற்றலைன்னா அவ்வளோதான் போச்சு அப்படின்ற மாதிரி இருக்கிறாங்க. வாழ்க்கையில் சில காரியங்கள் நம்ம கண்ட்ரோலில் இருக்குது, சில காரியங்கள் நம்ம கண்ட்ரோலில் இல்லை. ஆக்சுவலாக இது ரொம்ப ரொம்ப ஒரு சட்டிலான விஷயம். ஏன்னா இந்த காரியம் என்ன வெளிப்படுத்துதுன்னா, மனுஷன் வந்து எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண பார்க்குறான். மனுஷன் என்ன பண்ணுறான்? எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணணும்னு ஒரு ஆசை நமக்குள்ளே இருக்குது. அதனால தான் சில காரியங்கள் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாதப்போ, அது வந்து நம்ம எதிர்பார்க்குற மாதிரி வராதப்போ, அல்லது வேறு மாதிரி போகிற மாதிரி தோன்றப்போ நமக்கு அதை குறித்த கவலை இருக்குது, ஒரு பதட்டம் இருக்கா, ஏன் இது வரமாட்டேங்குது அப்படின்ற மாதிரி. இதில் என்ன வேடிக்கைன்னா, ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு இதை கடவுளே மனுஷங்களை வச்சுட்டார். எப்படின்னா, கடவுள் தானே மனுஷனை பார்த்து சொன்னது, நீ பலுகி பெருகி பூமியை நிரப்பி கீழ்ப்படுத்தி எல்லாத்தையும் கீழ்ப்படுத்தி ஆண்டுகொள்ளும் கடவுள் என்னைக்கு சொல்லிட்டாரோ, மனுஷனுக்கு வந்து அந்த ஒரு மனப்பான்மை இருக்குது. ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா மனுஷனுக்கு இருக்க ஈகோ வந்து, இது வந்து ஒரு நல்ல ஈகோவை கடவுளே கொடுத்துட்டார். இந்த உலகத்துக்கு ராஜாவாக இரு, எல்லாத்தையும் உன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வான்னு சொல்லிட்டார். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலே நீ எல்லாத்தையும் ஆளுன்றார். நினச்சா நீ மாற்றலாம். ஆனால் என்ன பண்ணார்? கூடவே ஒரே ரூல் வச்சுட்டார். ஒரே ஒரு ரூல் தான் போட்டார் ஆதி மனுஷனுக்கு, இந்த ஒரு மரத்தின் கனியிலிருந்து மட்டும் சாப்பிடாது. ஏன் அந்த 10 கற்பனை கிடையாது, 100கணக்கான கற்பனை, ஒரே ரூல் தான். ஏன்? அந்த ரூலை அவன் கடைப்பிடிக்கிற வரைக்கும், அந்த சட்டத்தை கடைப்பிடிக்கிற வரைக்கும், அந்த மரத்துலேருந்து அந்த கனியை மட்டும் சாப்பிடாமல் இருக்கிற வரைக்கும் அவன் என்ன அங்கீகரிக்கிறான்? ஆண்டவர், இந்த உலகத்துக்கு நான் ராஜா, ஆனால் நீர் எனக்கு ராஜா, நீர் எனக்கு ராஜா, உம்மை கீழே தான் இருக்கிறேன். நான் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் உம்மை கீழே தான். ஆகவே நீர் சொன்ன அந்த மரத்தை மட்டும் நான் விட்டுறேன், அந்த கனியை மட்டும் நான். அவன் எவ்வளோ தூரம் அதை கீழ்ப்படிஞ்சானோ அதை அங்கீகரிக்கிறான், உம்முடைய கை கீழே தான் இருக்கிறேன். ஆனால் என்னைக்கு இந்த பழத்தை நான் சாப்பிடுவேன்னு போனானோ, நீர் சொல்கிற ஒரு ரூலை தான் கரெக்டாக நான் கடைப்பிடிக்காமல் போவேன்னு போனானோ, அன்றைக்கி மனுஷன் என்னத்தை சொல்கிறான்? உன் கை கீழே நான் இருக்க விரும்பலை, நான் எனக்கே ஆண்டவராக இருந்துக்கிறேன், என் ராஜாவாக நான் இருந்துக்கிறேன், எனக்கே நான் தான் ராஜா. அப்போது
என் வாழ்க்கையை எனக்கு எப்படி வாழணும்னு தெரியும். நீர் சொல்கிற ஒரு காரியத்தை கூட நான் செய்ய முடியாது. ஒரு கட்டுப்பாட்டு வச்சா கூட, ஒரு விதி விலக்கு வச்சா கூட என்னால் ஏற்றுக்க முடியாது. அதே புத்தி தான் கவலையிலையும் இருக்குது. ஏன்னா கவலைப்படுறவங்க அவங்களுக்கு சிலது அவங்க கண்ட்ரோலில் இல்லை, சிலதெல்லாம் அவங்க பார்க்குற மாதிரி இல்லை. பாருங்கள், அது எப்போவுமே கவலைப்படுறப்போ சில காரியங்கள் நீங்கள் ஆக்சுவலாக செஞ்சு அதை மாற்றலாம். சில காரியங்கள் நீங்கள் அதை செஞ்சு மாற்றலாம். உங்கள் கையில் சில விஷயங்கள் இருக்கும். மேபி நீங்கள் உங்கள் வேலையை பற்றி வேலை கிடைக்கலன்னு கவலைப்படுறீங்கன்னா, ஒருவேளை உங்கள் ரெஸ்யூமே எழுதின விதம் தப்பாக இருக்கலாம். என்னங்க, யார்கிட்டயா கொடுத்து செக் பண்ணிங்களா? சிலர் ஓவர் கான்ஃபிடண்ட்டாக இஷ்டத்துக்கு எழுதிட்டு போய் கொடுத்து ட்ரை பண்ணிருக்கிறது. எல்லா இடத்துலையும் அவங்க இது பண்ணுறாங்கன்னா, நீங்கள் இன்னொருத்தட்டு கொடுத்து செக் பண்ணிடணும். பாருங்கள், மற்றவர்களுடைய ஆலோசனையை வாங்கிக்கணும் நம்ம, இல்லையா? அப்போது நம்ம செய்ய வேண்டிய பங்குன்னு ஒன்று இருக்குது. அதான் கர்த்தர் சொல்கிறாரு, நீ ராஜாவார், நீ செய், நீ போ. ஆனால் சில காரியங்கள் நம்ம கையிலே இல்லைங்க. நீங்கள் பெஸ்ட்டாக செஞ்சு, பெஸ்ட்டாக ரெஸ்யூமே பண்ணி, பெஸ்ட்டாக ஒரு எல்லாத்தோட போய் அப்ளை பண்ணி அவங்க அக்செப்ட் பண்ணுறாங்களா இல்லையான்றது உங்கள் கையில் இல்லை. அப்போ அதை பற்றி கவலைப்பட்டு என்ன பிரயோஜனம்? முட்டாள்தனம். கவலைப்பட்டு ஒன்றும் ஆகவும் போகிறது கிடையாது. ஆனால் அதை பற்றி உட்காந்து கவலைப்பட்டுட்டு இருக்கோம்னா என்ன பண்ணுறோம்? நம்ம கடவுளாக இருக்க பார்க்குறோம். கடவுள் கண்ட்ரோல் கீழே தான் இருக்குது. அவங்க அக்செப்ட் பண்ண போகிறாங்களா இல்லையான்றது கடவுளுடைய கண்ட்ரோல் கீழே தான் இருக்குது. ஆக்சுவலாக அவர் உங்கள் பக்கம் திருப்பலாம் அதை, சரிங்களா? ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்? இல்லை அதையும் பற்றி நான் கவலைப்பட வேண்டாம். அப்புறம் நம்ம அதுக்கும் ராஜாவாக இருக்க விரும்புகிறோமா? என்னது இது? ஒரு இது இந்த வரி இஸ் அ சைன் ஆஃப் ப்ரைட். கவலை பெருமையின் ஒரு அடையாளம். நாம் உலகத்தையே ஆளை பார்க்குறோம். பேசிக்கலி நம்ம கையில் இல்லாததெல்லாம் கைக்குள்ளே கொண்டு வர பார்க்குறோம். இல்லைன்னா பதட்டம், முடியாது. இல்லை, நம்ம கர்த்தருடைய கைக்குள், பலத்த கைக்குள் அடங்கி இருக்கிறதுனா என்னது? ஆண்டவரே, நான் கடவுள் கிடையாது, நீர் தான் கடவுள். என்னை ராஜாவை போல் உண்டாக்கிட்டார், ஆனால் உமக்கு கீழே வச்சிருக்கிறீர். ஆகவே எனக்கு நீர் கொடுத்ததை நான் செஞ்சிடறேன், மீதி நீர் தான் பார்த்துக்கணும். ஏன்னா நான் கடவுள் இல்லையே, மட்டும் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறது தான் புத்திசாலித்தனம், அப்படின்னு சொல்கிறது தான் விசுவாசம், அப்படின்னு சொல்கிறது தான் தாழ்மை. அப்போது கவலை ஒரு லேசான விஷயம் கிடையாதுங்க. ஒரு கிறிஸ்தவனுக்கு இது தெரியணும். உலகத்தார் என்னமோ நினச்சிட்டு போட்டோம், அவங்களுக்கு தெரியாது. அவங்க சிலர் கவலையை ஒரு நல்ல விஷயமாக கூட நினைக்கிறவங்க இருக்கிறாங்க. அவங்க ரொம்ப பிள்ளைகளை பற்றி கவலைப்பட்டுகிட்டே இருப்பாங்க, அதே கவலையில் இருப்பாங்க. அது ரொம்ப பெருமையாக சொல்லி காமிச்சிப்பாங்க. கவலை பெருமையின் அடையாளம். அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருக்க வேண்டும். ஆண்டவரே, நான் கடவுள் இல்லை, நீர் தான் கடவுள். ஆகவே இது என் கையில் இல்லையா, நான் இதை ஒன்றும் பண்ண முடியாதா? சரி, நான் என் கேரக்டரை வேணால் சரிப்படுத்திக்கலாம், நான் சில விஷயங்களை என்ன சரிப்படுத்திக்கலாம். ஆனால் இன்னொருத்தர் என்னை ஏற்றுப்பாங்களா இல்லையான்றது நான் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆகவே அதை நான் பற்றி கவலைப்பட யோசிக்க போகிறதில்ல. ஆண்டவரே, அந்த பாரத்தை உண்மையில இறக்கி வச்சிடறேன். நீர் தான் எனக்கு மற்றவருடைய கண்களில் தயவை தர வேண்டும். அப்படின்னு எது உங்கள் கண்ட்ரோலில் இல்லையோ அதை நீங்கள் கர்த்தர் மேலே வைக்கும்போது அவருடைய பலத்த கைக்குள், அதுதான் கனெக்ஷன். இங்கே பேதுரு சொல்கிறார், அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். எப்படி? உங்கள் கவலைகளெல்லாம் அவர் மேலே வைத்து விடுங்க. ஆங்கிலத்தில் வாசித்து பாருங்கள். அப்படியே அந்த ஒரு நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் அல்லது ESV மாதிரி எடுத்து லிட்ரல் டிரான்ஸ்லேஷன் வாசித்தீங்கன்னா அப்படியே வரும். ஹம்பிள் யோர் செல்வ்ஸ் அண்டர் த மைட்டி ஹேண்ட் ஆஃப் காட் so that he will exalt you in due time, casting all your cares. How do you humble? By casting. அப்போது இப்போ நம்ம அவருக்கு முன்பாக நம்மையே தாழ்த்தி கொள்வோமா? வாய் திறந்து சொல்லுவோம். பாருங்கள், வசனத்தை வாசிக்கிறோம், அதை புரிஞ்சுக்கிறோம். இப்போ நம்ம இதனுடைய வெளிச்சத்தில் புரிஞ்சுக்கிட்டோம். கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்துறதுக்கும் கவலையை இறக்கி வைக்கிறதுக்கும் சம்மந்தம் இருக்குன்றதை பார்த்துட்டோம். ஆகவே நம்ம நிச்சயமாக இப்போ என்ன பண்ணலாம்? 2 காரியம் பண்ணலாம். கர்த்தருக்கு முன்பாக நம்மளே தாழ்த்தி கொள்ளலாம். அப்படின்னா என்னது? வாய் திறந்து சொல்லலாம், ஆண்டவரே, நீர் தான் கடவுள். எங்களை குட்டி கடவுளை நீர் உண்டாக்கிட்டீர், ஆனால் நீர் தான் கடவுள். நாங்கள் கடவுள் கிடையாது. உம்முடைய சாயலில் உண்டாக்கிட்டீர், ஆனால் நீர் தான் கடவுள். உம்மை போல உண்டாக்கிட்டீர், ஆனால் நீர் தான் கடவுள். ஆகவே எங்களை ஆள சொல்கிறீர். ஆகவே எனக்கு முடிஞ்சதை நான் செய்கிறேன், எனக்கு முடிஞ்சதை பேசுகிறேன். ஆனால் சில காரியங்கள் என் கண்ட்ரோலில் இல்லை. இன்னொருத்தர் மைண்டில் என்ன ஓடிக்கிட்டு இருக்கு, அவங்க என்னை பற்றி என்ன நினைக்கிறாங்க, இது வரைக்கும் அதை பற்றி கவலைப்பட்டதுக்காக என்னை மன்னியும். எல்லாமே மூடிய கண்ட்ரோல். நீர் தான் சகலத்துக்கும் ராஜா. நீர் எல்லா மனிதர்களுக்கே ராஜா.
எல்லாமே உம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்குது. ஆகவே நான் அதை அங்கீகரிக்கிறேன் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய பலத்த கைக்குள் அடங்கி இருக்கிறேன். உம்முடைய கை பெருசு. ஓ ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். நம்மையே அவருக்கு முன்பாக தாழ்த்தி கொள்வோம். பாருங்கள், அவருக்கு முன்பாக நம்மளை தாழ்த்தி கொள்றது தான் சில டைம் கிறிஸ்தவர்கள் அதை தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, நான் ஒரு குப்பை, நான் ஒரு புளி, ஒரு தூசி, நான் ஒன்றுமே கிடையாதுன்னு சொல்கிறது தான் நம்மளே அவருக்கு முன்பாக தாழ்த்தி கொள்றதுன்னு கிடையாது. அதான் C.S. லூயிஸ் இப்படி சொன்னார் பாருங்கள், ஹியூமிலிட்டி இஸ் நாட் திங்கிங் லெஸ் ஆஃப் யோர் செல்ஃப் பட் ராதர் திங்கிங் ஆஃப் யோர் செல்ஃப்லெஸ். அதாவது உண்மையான தாழ்மை என்னவா அவர் சொல்கிறாரு, உங்களை ரொம்ப குறைவாக நினைக்கிறது தாழ்மை கிடையாது, உங்களை பற்றி நினைக்காமலே இருப்பது தான் தாழ்மை. உங்களை பற்றி நான் ஒரு குப்பை, புழு, தூசின்னு நினச்சி அதை சொல்லி அந்த விதத்தில் எனக்கு கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்திக்கிறேன்னு சொல்லி அப்படி போகிறது தாழ்மை. ஏன்னா அது என்னை பற்றி நான் குறைவாக நினைக்க பார்க்குறேன். அது உண்மையான தாழ்மை இல்லைன்றாரு. எது உண்மையான தாழ்மையா? நாட் திங்கிங் லெஸ் ஆஃப் யோர் செல்ஃப் பட் திங்கிங் ஆஃப் யோர் செல்ஃப்லெஸ்னா உங்களை பற்றி நினைக்காமல் இருக்கிறது தான் தாழ்மை. அப்படின்னா என்னது? வேற ஒரு பெரிய ஆளை நினைக்கிறது தான் தாழ்மை. வேற ஒருத்தரை பெருசாக நினைக்கிறது தான் தாழ்மை. என்ன சிறுசாக நினைக்கிறது தாழ்மை கிடையாது, இன்னொருத்தரை பெருசாக நினைக்கிறது தான் தாழ்மை. இன்னொருத்தருக்கு முன்பாக தாழ்த்தி கொள்றது என்னங்க? அந்த இன்னொருத்தர் ரொம்ப பெரியவர் நினைக்கிறது தான் தாழ்மை. கர்த்தருக்கு முன்பாக வர்றப்போ உண்மையாக நம்ம அவருக்கு முன்பாக நம்மையே தாழ்த்தி கொள்கிறோம். என்ன திரும்ப அர்த்தம்? அவரை ரொம்ப பெருசாக நினைக்கிறோன்னு அர்த்தம். அவருடைய கை ரொம்ப பெருசு, அவர் ரொம்ப பெரியவர், சகலத்தையும் ஆளுகிறவர். மனுஷனுடைய இருதயம், மனது எல்லாமே தெரியும். ஒரு நதியை திருப்புறதை போல ஒரு ராஜாவுடைய இருதயத்தை திருப்ப வல்லவர் வேதம் சொல்லுகிறது. அவரை மாதிரி யார் இருக்கிறா? யாருமே இல்லை. அப்போ அவருக்கு முன்பாக நான் என்னையே தாழ்த்திக்கிறேன்னா அவரை ரொம்ப பெருசாக நினைக்கிறது தாங்க தாழ்மை. என்னை பற்றி ரொம்ப நினைக்கிறதே கிடையாது, அவரை ரொம்ப பெரிதாக எண்ணுவது. அப்போ அவர் எவ்வளோ பெரியவர்ன்றதை வாயை திறந்து சொல்லுங்கள். தேவனே, உம்முடைய பலத்த கைக்குள் நாங்கள் அடங்கி இருக்கிறோம். உம்முடைய கை எவ்வளோ பெரியது, எவ்வளோ வல்லது. ஓ, உம்முடைய வல்லமை, உம்முடைய பராக்கிரமம் எவ்வளோ மகிமையானது ஆண்டவரே. எப்படி உம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தியிருக்கிறீர். இந்த உலகத்தையே படைத்தவர் நீர், வானத்தையும் பூமியும் படைத்தவர் நீர், இஸ்ரவேலை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்தவர் நீர், எங்களையும் படைத்தவர் நீர், உயிர் மிச்ச கொடுத்தவர் நீர், தாயின் கற்பத்தில் உண்டாக்கினவர் நீர், பிறக்க வச்சவர் நீர், சுவாசத்தை கொடுக்கிறவர் நீர். ஓ, எங்கள் அறிவை, எங்கள் பிரெயினை, எங்களுடைய மூளையை கூட படைத்தவர் நீர். அந்த அளவுக்கு நீர் பெரியவர். உம்முடைய பலத்த கைக்குள் நாங்கள் அடங்கி இருக்கிறோம். எல்லாமே உம்முடைய கைக்குள்ளே தான் இருக்குது, எல்லாமே உமக்கீழே தான் இருக்குது. நீர் தான் எல்லாத்தையுமே ஆளுகிறீர். நாங்களும் உமக்கீழாக தான் இருக்கிறோம். உமக்கு முன்பாக எங்களை கீழ்ப்படுத்தி கொள்ளுகிறோம். ஸ்தோத்திரம். ஆகவே எங்கள் கண்ட்ரோல் இல்லாத காரியங்களை அதை பற்றி நாங்கள் கவலைப்பட போகிறதில்லை. உம்முடைய கரத்தில் கொடுத்துட்றோம். நீர் பார்த்துக்கொள்ளும். நீர் ஒருத்தர் தான் பார்த்துக்க முடியும், நான் எப்படியும் அதை இது பண்ண முடியாது. நீர் பார்த்துக்கொள்ளும். நீர் அதை மாற்றும் ஆண்டவரே. எனக்கு சாதகமாக முடிய செய்யும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய கிருபையினால் ஆண்டவரே, எதை குறித்து ஜனங்கள் கவலைப்படுகிறார்களோ அதெல்லாம் இறக்கி வைக்க உதவும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உம்முடைய பலத்தை கைக்குள்ள அடங்கி இருக்க செய்யும். பாருங்கள், எப்படி கான்டெக்ஸ்டோட முன்னாலிருந்து வாசிட்டு வந்தால் அந்த 7ஆம் வசனம் இன்னும் நல்லா புரியுது. இப்போது வேறு லெவலில் புரியுது பாருங்கள். அப்புறம் அதோடு நிறுத்திடக்கூடாது. முன்ன பின்ன என்ன இருக்குன்னு பார்க்கணும். முன்ன பின்ன 7ஆம் வசனத்துக்கு அப்புறம் இருக்கிறதும் முக்கியம் பாருங்கள். அதையும் விட்டுருவாங்க ஜனங்க. அதனால தான் சில நேரம் என்ன ஆகும், பாரங்கள்லாம் கடவுள் மேலே இறக்கி வச்சுட்டு சிலர் என்ன சொல்லுவாங்க, ஏங்க நீங்கள் வசனம் சொல்லுதுன்றீங்க, நானும் போய் ட்ரை பண்ணி பார்த்தேங்க, அந்த கவலையெல்லாம் அவர் மேலே வைக்க பார்த்தேன், வச்சேன், அப்புறம் திரும்ப வந்துருச்சுங்க, வச்சேன், அப்புறம் திரும்ப வந்துருச்சு. அதுக்கப்புறம் தொடர்ந்து பேசுகிறார் பேதுரு. வாசிங்க 8ஆம் வசனம். தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். என்னன்னு அர்த்தம்? நல்லா அலர்ட்டாயிரு, திரும்ப வரலாம். அது தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளி ஆகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான்.
க்ளீனாக சொல்லிடுறாரு. இதோ பாரத்தை இறக்கி வச்சுட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிடாத. ஸ்பிரிச்சுவலாக ஆவிக்குரிய ரீதியில் பார்த்தா உனக்கு நீ எப்போவுமே அலர்ட்டாக இருக்கணும். இயேசு சொல்கிறார்ல, வாட்ச் அண்ட் ப்ரே, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். எப்போவுமே விழித்திருக்க வேண்டும். குறிப்பாக இந்த மாதிரி நாம் நம்மையே அவர் கைக்கு முன்பாக கரத்துக்குள் அடங்கி இருப்பது, பாரங்களை இறக்கி வைப்பது, இதெல்லாம் செஞ்ச பிறகு கொஞ்ச நேரம் எடுத்து ஜெபிச்ச பிறகு நான் பண்ணிட்டேன், இப்போ எனக்கு அது ஃப்ரீ ஆகிட்டேன், திரும்ப வராதுன்னு நினச்சிடக்கூடாது. ஏன்னா திரும்ப அதை கொண்டு வர பார்ப்பான் பிசாசானவன், அந்த எண்ணத்தை திரும்ப கொண்டு வர பார்ப்பான். அப்போது நம்மளுக்கு இன்னும் ஒரு மனசோர்வாயிடும். இப்போ தானே ஜெபிச்சு அதை பாரத்தை இறக்கி வச்சா திரும்ப வருது அதுன்னு. அதுக்கு தான் ஏற்கனவே பேதுரு சொல்லிட்டார், தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்க, விழித்திருங்கள், ஏன்னா பிசாசு திரும்ப ட்ரை பண்ணுவான். எதிராளியானவன் பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். பிசாசை பற்றி ரொம்ப துல்லியமாக ரொம்ப டீட்டெயிலாக சொல்கிறார் பாருங்கள் பேதுரு. பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி. ஒரு பக்கம் பிசாசனுடைய பவரை சொல்கிறாரு, சிங்கம் போல். ஆனால் இன்னொரு பக்கம் இந்த பிசாசு எல்லாரையுமே விழுங்கிட முடியாதுன்றதையும் சொல்லிடுறாரு. எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான்னா எல்லாரையும் விழுங்க முடியாது, எல்லாரையும் அவன் ஒன்றும் பண்ண முடியாது. அவன்கிட்ட எல்லாம் பவர் ஒன்றும் கிடையாது, அவன் கடவுள் மாதிரி கிடையாது, சர்வ வல்ல. அவன் அவனுக்கு என்ன எல்லா வல்லமே இருக்கா? கிடையாது. அவனுக்கு என்ன எல்லா அறிவும் இருக்கா? கிடையாது. அது கடவுளுக்குரியது மட்டுமே. அவர் தான் சர்வ வல்லவர், அவர் தான் எல்லாத்தையும் அறிந்தவர். பிசாசுக்கு அப்படிப்பட்ட பவர்லாம் இல்லை. ஆகவே அப்படி ஒன்றும் நம்ம பிசாசை கண்டு பயப்பட தேவையில்லை. ஆனால் அதே நேரத்தில் விழித்து இருக்கணும். ஏன்னா யாரை விழுங்கலாமோன்னு தேடிக்கிட்டு இருக்கான் அவன். யாராவது கேண்டிடேட் நல்லா கிடைப்பாங்களான்னு. பல விதமான கேண்டிடேட்ஸ் இருக்கிறாங்க. அதில் ஒரு விதமான கேண்டிடேட் என்ன தெரியுமா? ஜெபிச்ச பிறகு பாரத்தை இறக்கி வச்சிட்டேன், இப்போ வராது, ஃப்ரீ ஆகிட்டேன் அப்படின்னு நினச்சா வரலாம். அது ஏங்க இது பற்றி பேதுருக்கு அனுபவம் இருக்குங்க, அதனால தான் பேசுகிறாரு. பேதுரு தானே சொன்னார் இயேசுவை பார்த்து, யார் உம்மை விட்டு போனாலும் நான் விட்டு போகவே மாட்டேன் அப்படின்னு நினச்சவர். கரெக்டாக அவர் தான் இயேசுவை மறுதளித்தார். பேதுரு அனுபவம் பட்டார். சில பாவ சோதனைகளை மேற்கொண்டு வாழ்கிறப்போ, கொஞ்ச நாள் அதை மேற்கொண்டு அதை செய்யாமல் வாழ்கிறப்போ, அப்போ சில நேரம் நமக்கு ஒரு எண்ணம் வரும், அவ்வளோதான் போல இருக்குது, இனி இதில் விழ முடியாது, ஜாக்கிரதையாக இருக்கணும் அந்த எண்ணம் வந்தாலே. பெருமைக்கும் விசுவாசக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? இனி நான் இதில் விழவே முடியாதுன்றது பெருமை, கர்த்தருடைய கிருபையினால் இதில் விழ மாட்டேன்றது விசுவாசம். ரெண்டுத்துக்கு இடையே வித்தியாசம் உண்டு. இப்படி போயிட்டா விழுந்துருவோம். அதுதான் பேதுரு சொல்கிறார், பாரத்தை இறக்கி வச்சுட்டு அப்புறம் ரிலாக்ஸ் ஆகிடாது. இப்போ வராது, அவ்வளோதான், முடிஞ்சது கதை நினச்சிடாது. ஏன்னா அவன் திரும்ப சோதிக்க பார்ப்பான். அந்த எண்ணத்தை திரும்ப கொண்டு வந்து உன்னை மனசோருக்குள்ளே நடத்த பார்ப்பான். நீ விழித்திரு, நீங்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்க, பிசாசை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. அவன் நீங்கள் எப்போ ரிலாக்ஸ் பண்ணுறீங்களோ அப்போ வர பார்ப்பான். நீங்கள் அப்படியே விழித்திரு, அப்படியே அலர்ட்லேயே இருங்கன்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் அலர்ட்டில் இருந்தீங்கன்னா அவன் உங்களை ஒன்றும் பண்ணவே முடியாது. நீங்கள் விழித்து இருந்தீங்கன்னா அவன் உங்களை ஒன்றும் பண்ணவே முடியாது. அவன்கிட்ட எல்லா பவர்லாம் கிடையாது. யார் இடம் கொடுக்குறாங்களோ அவன் அங்கே தான் போய் இது பண்ண முடியும். அப்போது பேதுரு சொல்கிறார், பாரத்தை இறக்கி வச்சிட்டீங்கன்னு அப்படியே விட்டுறாதீங்க, விழித்திருங்கள். 9ஆம் வசனம், விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். விசுவாசத்தில் உறுதியாக இருந்து, சரி விசுவாசிட்டீங்க, பாரத்தை இறக்கி வச்சிட்டீங்க, ஆனால் அதில் உறுதியாக இருந்துங்க. எல்லாம் சொல்லுங்கள், விசுவாசத்தில் உறுதியாக இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அவன் திரும்ப வந்தால் எதிருங்க. ஐயோ திரும்ப வந்துட்டான்னு சொல்லாதீங்க. அந்த எண்ணம் திரும்ப வந்துருச்சு, அந்த பாரம் திரும்ப எதிர்த்து நில்லுங்கள். கான்டெக்ஸ்டோட வாசிக்கணும் பாருங்கள். பாரத்தை இறக்கி வைக்கிறது தான் பேசுகிறாரு, கவலை இறக்கி வைங்கன்ட்டு. அப்புறம் நீங்கள் உஷாராக இருங்க, ஏன்னா பிசாசு திரும்ப ட்ரை பண்ணுவான்ற மாதிரி வராரு. நீங்கள் உறுதியாக இருங்க, எதிர்த்து நில்லுங்கள். அப்புறம் பாருங்கள் 9ஆம் வசனத்தில், உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரரிடத்தில் அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறதென்று அறிந்திருக்கிறீர்களே. என்ன சொல்ல வர்றார் தெரியுமா? தமிழில் ஒரு செமிகோலன் போட்டாங்க. அந்த கனெக்ஷன் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, ஆங்கிலத்திலலாம் ரொம்ப கிளியராக தெரியும். Resist the devil, firm in your faith, for you know that all other brothers throughout the world are
சஃபரிங் இன் த சேம் கைண்ட் ஆஃப் வே அப்படின்னு வரும் பாருங்க. அதாவது நீங்கள் ஒன்பதாம் வசனம் எப்படி தெரியுமா ஆக்சுவலாக புரிஞ்சுக்கணும்? விசுவாசத்தில் உறுதியாக இருங்க, அவனுக்கு எதிர்த்து நில்லுங்க. ஏன்னா உங்களுக்கு தானே தெரியும், உலகத்தில் இருக்கிற மற்ற சகோதரரும் இந்த மாதிரி காரியங்களை தானே ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதான் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? அவனை எதிர்க்கும் போது இதை மறந்துடாதீங்க, நீங்கள் மட்டும் அவனை எதிர்க்கலை. இதை போன்ற சோதனைகள், இதை போன்ற இந்த பாரங்கள் உங்களுக்கு மட்டும் வருதுன்னு கிடையாது, எல்லா விசுவாசிகளுக்கும் வருதா இல்லையா? வருது. உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரரிடத்தில் அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறதென்று அறிந்திருக்கிறீர்கள்னா, மற்ற விசுவாசிகளும் உங்களை போல தான் சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மற்ற விசுவாசிகளும் இதை போல பிசாசை எதிர்த்து நின்று வெற்றியை பெறுகிறார்கள். அதெல்லாம் மனசில் வைத்து கொண்டு நீங்கள் விசுவாசத்தில் தொடர்ந்து உறுதியாக இருந்து அவனை எதிர்த்துக்கிட்டே இருங்க. அதானங்க அர்த்தம். பிசாசு புரட்டுற ஒரு பை என்ன தெரியுமா? உன்னை போல யாரும் கஷ்டப்படவே இல்லை பாரு, உன்னை பாரு எவ்வளோ பாவம் நீன்னு. பொய்யுங்க அது. ஏங்க பைபிளை கரெக்டாக பைபிளை வாசித்தீங்கன்னா அது உங்களுக்கு தெரியும் அது ஒரு பொய்ன்னு, அது ஒரு வஞ்சனை. ஏன்னா சிலர் அப்படி சொல்லுவாங்க, என்னை போல யாரும் கஷ்டப்பட்டுருக்க மாட்டாங்க, என் கஷ்டம் உங்களுக்கு தெரியாதுங்க. உங்கள் கஷ்டம் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் உங்களை போல் யாரும் கஷ்டப்பட்டுருக்க மாட்டாங்கன்றது உண்மையே கிடையாதுங்க. தயவுசெய்து தெரிஞ்சுக்கோங்க. வேதத்தினுடைய தெளிவான போதனை என்னென்னா, எல்லா விசுவாசிகளும் ஒரே விதமான சவால்களை தான் சந்திக்கிறார்கள். வேறுபாடுகள் இருக்கலாம், டீட்டெயில்ஸில் வித்தியாசங்கள் இருக்கலாம், ஆனால் ஒரே விதமான சவால்கள். இன்னங்க இயேசுவை நாம போல எல்லா விதத்திலையும் சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாமல் இருந்தார். அப்போ இயேசுவும் நம்ம ஃபேஸ் பண்ணுற சேலஞ்சஸை ஏதோ ஒரு விதத்தில் ஃபேஸ் பண்ண தான் செய்திருக்கிறார். அப்படி திங்க் பண்ண வேண்டாம். அதை விட்டு எப்படி நம்ம யோசிக்கணும்னா, என்ன போல் யாரும் கஷ்டப்படலன்னு அப்படி யோசிக்காமல் எப்படி யோசிக்கணும்? எல்லா விசுவாசிகளும் இந்த மாதிரி தான் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பல விசுவாசிகள் பிசாசை எதிர்த்து நின்று வெற்றி பெறுகிறார்கள். ஆகவே நானும் அவர்களை போல தொடர்ந்து விசுவாசத்தில் உறுதியாக நின்று தொடர்ந்து இந்த பிசாசை எதிர்க்க போகிறேன். அப்புறம் பாருங்க 10ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்சங்காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை, தமிழில் அவ்வளோ கிளியராக இல்லை, கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை அப்படின்னு வருது. ஆக்சுவலாக ஆங்கிலத்தில் வாசித்தீங்கன்னா கொஞ்ச காலம் பாடு அனுபவித்த பிறகு, ஆஃப்டர் யூ ஹேவ் சஃபர்ட் அ லிட்டில் வைல். அதாவது என்ன சொல்கிறாருன்னா, இந்த பிசாசை எதிர்க்கிறப்போ அந்த நேரம் கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருக்கலாம். ஒரு சோதனையினால் பிசாசு சோதிக்க பார்க்குறோன்னா அந்த நேரத்தில் அதை எதிர்த்து நிற்கிறப்போ கொஞ்சம் அந்த நேரத்தில் அது கொஞ்சம் கஷ்டமாக தெரியலாம், ஒரு பாட போல் தெரியலாம். அல்லது இந்த மாதிரி உங்களுக்கு பாரங்களாக வருது, ஒரு கவலைகளாக வருது, நீங்கள் கத்துட்ட ஜெபத்தில் அதெல்லாம் அவர் மேலே இறக்கி வைக்க பார்க்குறீங்க, இறக்கி வச்சுட்டு திரும்ப வர பார்க்குது, நீங்கள் எதிர்க்கிறீங்க. அந்த ஒரு பீரியட் வந்து கொஞ்சம் ஒரு பாட அனுபவிக்கிறது போல் இருக்கலாம். ஆனால் கொஞ்சம் காலம் பாட அனுபவித்த பிறகு உங்களை, அப்படி தான் ஆக்சுவலாக வருது தமிழில், அதை அப்படி மொழிபெயர்க்கல. உங்களை என்ன பண்ணுவார்? சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி, நிலை நிறுத்துவாராக. இங்கேயும் பாருங்கள் ஒரு ஜெபம் மாதிரி வந்துருச்சு. ஆக்சுவலாக இங்கே அப்படி இல்லை, நீங்கள் ஆங்கிலத்தை வாசித்து பாருங்கள். நிலை நிறுத்துவாராக இல்லை, நிலை நிறுத்துவார். நிலை நிறுத்துவார். சரி, ஜெபமாக இருந்தாலும் அது அப்படி தான் செய்வார்னு வச்சுப்போங்க. ஆனால் ஆக்சுவலாக நீங்கள் ஆங்கிலத்தில் வாசித்தீங்கன்னா, He will, God himself will restore, strengthen, confirm and establish you அப்படின்னு வரும். அதாவது இப்படியே போயிட்டே இருக்காது, எப்போவுமே உங்களுக்கு ஒரு போராட்டமாக இருக்காது. இந்த ஒரு கவலைகளை அவர் மேலே இறக்கி வைக்க பார்க்குறீங்க, அது எப்போவுமே ஒரு ஸ்ட்ரகிளாகவே இருக்காது. கொஞ்ச நேரம் அப்படி இருக்கலாம், இறக்கி வச்சுட்டு அப்புறம் திரும்ப கூட பிசாசு சோதிக்கலாம் பாருங்கள், திரும்ப கொண்டு வர பார்க்கலாம், திரும்ப அந்த பாரத்தை உங்களை எடுக்கும்படி அவன் என்னென்ன செய்யணுமோ செய்ய பார்க்கலாம். ஆனால் நீங்கள் தொடர்ந்து எதிர்த்து நில்லுங்க. கொஞ்ச நேரம் கழித்து நீங்கள் பாட அனுபவித்த பிறகு கர்த்தரே என்ன பண்ணுவார்? உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். அப்புறம் ஒன்று ஸ்டடி ஆகிடுவார். அது எப்படி சொல்கிறாரு? ஆக்சுவலாக சங்கீதம் 55 பேதுரு மனசில் வச்சுருக்கார். சங்கீதம் 55, உங்கள் கவலைகள்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள்ன்ற கருத்து வந்து புதிய ஏற்பாட்டு கருத்து கிடையாது. ஆக்சுவலாக அது பழைய ஏற்பாட்டு கருத்து. பாருங்கள், சங்கீதம் 55 22ஆம் வசனம் இல்லையா? சங்கீதம் 55, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார்,
நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். இதை தான் மனசில் பேதுரு வச்சிருக்கிறாரு. அவருக்கு பழைய பாட்டு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். அதை தான் பேதுரு இங்கே எப்படி சொல்கிறாரு? நீ எதிர்த்து நில்லு, தொடர்ந்து பாரத்தை இறக்கி வச்சுட்டு தொடர்ந்து எடுத்து நிறு. கொஞ்சம் காலம் அந்த பாடம் அனுபவிச்ச பிறகு கர்த்தரே என்ன பண்ணுவார்? உங்களை சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்துவார், நிலை நிறுத்துவார். உன்னை தள்ளாட ஒட்டார். அது எப்படி சொல்கிறாரு? 1 பேதுரு 10 திரும்ப போயிடுங்க. அங்கே கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன். கிறிஸ்து இயேசுக்குள், கிறிஸ்து இயேசுக்குள். அது எப்படி சொல்கிறார் பாருங்க, நம்மை நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற. அதாவது என்ன சொல்கிறாரு? எப்பா, இவர் எப்படிப்பட்ட தேவன், நீ தொடர்ந்து எதிர்த்து நில்லு. ஏன்னா எப்படிப்பட்ட தேவன் இருக்கிறார்? கிறிஸ்து இயேசுக்குள் இருக்கிற நீ எப்படிப்பட்ட தேவன்? இவருக்கு நித்திய மகிமைக்கு ஏற்கனவே உன்னை அழைச்சிட்டார். இதோ அங்கே வான்ட்டார். அந்த நித்திய மகிமைக்கு உன்னை அழைச்சிட்டார். ஃபைனல் உன்னுடைய லக்கை ஏற்கனவே சொல்லிட்டார். நீ அங்கே தான் போய் சேர போகிற. இதற்கு அழைப்பை பெற்றாய், நிச்சயமாக அங்கே கொண்டு போயிடுவார். நித்திய மகிமைக்கு அழைச்சவர், சகல கிருபையும் பொருந்தியவர், எல்லா கிருபையும் அளிக்கிறவர். த காட் ஆஃப் ஆல் கிரேஸ் ஆங்கிலத்தில் வருது. who has called you to his eternal glory. எப்போவுமே பாருங்கள், புதிய ஏற்பாடு நம்மளை தொடர்ந்து கண்களை ஏறெடுத்து பார்க்க சொல்லப்பா. இங்கே பார்க்காது, வெறும் பிரச்சனையை பார்த்துட்டு, வெறும் கவலையை பார்த்து, அங்கே பார், தோ பார், எங்கே போயிட்டுருக்கிறேன்னு பார், எங்கே போய் சேர போகிறேன்றத பார். அதற்கு ஒன்று ஏற்கனவே அழைச்சிட்டார். இவர் எல்லாம் சகல கிருபையின் தேவன், சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே. எல்லாம் சொல்லுங்க, தேவன் தாமே. இந்த தேவனை, ஒன்று அழைச்ச தேவன், சகல கிருபையான இந்த தேவன் தாமே இந்த கொஞ்சம் காலம் அப்புறம் உன்னை சீர்படுத்துவார், உன்னை ஸ்திரப்படுத்துவார், உன்னை பலப்படுத்துவார். உன்னை 2 காரியம் இப்போ நீங்கள் செய்யணும்னு விரும்புகிறேன். ஒன்று ஒரு முடிவு எடுத்துருங்க. ஆண்டவரே, நான் தொடர்ந்து கடவுளுக்கு முன்பாக ஒரு முடிவு எடுங்க. எப்படி பிசாசு அந்த பாரத்தை திரும்ப என் மேலே கொண்டு வர பார்த்தாலும் நான் எதிர்த்து நிற்பேன். அதை எடுக்க மாட்டேன். திரும்ப என்ன பண்ண மாட்டேன்? அந்த கவலையை திரும்ப எடுக்க மாட்டேன். 2வது, இதெல்லாம் கூடி சீக்கிரம் முடிஞ்சிடும், கொஞ்ச காலம். இதுக்கப்புறம் நீரே என்னை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி, கடைசியாக எந்திரிச்சுன்னு சொல்லுங்கள். தேவனுக்கு முன்பாக சொல்லுங்கள், ஆண்டவரே, என் பாரத்தை இறக்கி வச்சுட்டேன். என்ன ட்ரை பண்ணாலும், பிசாசு என்ன ட்ரை பண்ணாலும், என் எண்ணங்கள் என்ன சொன்னாலும் நான் இதை எடுக்க போகிறது கிடையாது. உமக்கு முன்பாக ஒரு முடிவு எடுக்கிறேன். நீர் தாமே எனக்கு உதவி செய்ய வேண்டும். இதை திரும்ப இந்த பாரத்தை நான் எடுக்க போகிறது கிடையாது. அப்படி அது வர பார்த்தா கூட அதை நான் எதிர்த்து நிற்பேன், பிசாசை எதிர்த்து நிற்பேன். நிச்சயமாக பிசாசு என்னை விழுங்க முடியாது, ஏன்னா நீர் இருக்கிறீர். எதிர்த்து நிற்கும்போது அவன் ஓடியே போயிடுவான். அது மட்டும் இல்லை, இதெல்லாம் கொஞ்ச காலத்தில் முடிஞ்சிடும், கூடி சீக்கிரம். எதை பற்றி கவலைப்பட்டனோ அதை மறந்துடுவேன், அந்த பிரச்சனையும் போயிடும். ஏன்னா நீர் என்னை சீர்படுத்துவீர், ஸ்திரப்படுத்துவீர், பலப்படுத்துவீர், நிலை நிறுத்துவீர். அந்த வார்த்தையில் சொல்லுங்கள், நீர் என்னை சீர்படுத்துவீர், ஸ்திரப்படுத்துவீர், பலப்படுத்துவீர், நிலை நிறுத்துவீர். திரும்ப சொல்லணும், நீர் என்னை சீர்படுத்துவீர், ஸ்திரப்படுத்துவீர், பலப்படுத்துவீர், நிலை நிறுத்துவீர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீரே செய்வீர், நீரே செய்வீர் என்று நம்புகிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எவ்வளோ நல்ல தேவன் நீர். ஓ, கவலையில் நாங்கள் இருக்கணும், தவிக்கணும்னு உம்முடைய சித்தமே கிடையாது. ஓ, மேலான விதத்தில் கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழணும்னு நீர் எங்களுக்கு கற்றுத் தருகிறீர். உடைய வசனத்தில் எவ்வளோ ஒரு என்ன மாதிரி ஆலோசனை தருகிறீர். எங்களை பலப்படுத்துகிறீர், ஆயத்தப்படுத்துகிறீர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்முடைய பலத்தை கைக்குள் அடங்கி இருக்க கிருபை செய்யும். ஸ்தோத்திரம். நீர் நல்லவர், எங்களை விசாரிக்கிறவர். ஆகவே முழு நம்பிக்கை உம்மால வைக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து வழி நடத்தும், தொடர்ந்து எங்களை ஸ்திரப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன். God bless you.